ஹலோ மிஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இதுதான் நீங்கள் என்னோடய வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்களா? மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி, லைக் பண்ணி, கமெண்ட் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாரா எஃப்எஃப் கேட்பாங்கன்னா அவங்களுக்கும் சென்ட் பண்ணி விடுங்க. அப்புறம் மறக்காமல் லாஸ்ட் பார்ட் பார்த்துட்டு வந்துடுங்க. இந்த பாட்டு 18+ இருக்கும். ஸோ ஹெட்ஃபோன் எடுத்து போட்டுக்கோங்க. லாஸ்ட் பார்ட் நான் எதில் முடிச்சிருப்பேன்னா, கடைசியாக நீங்கள் ஜிமினுக்கு வந்து ப்ரப்போஸ் பண்ணியிருப்பீங்க. ஸோ அதிலேருந்து கண்டினியூ பண்ணிக்கலாம். ஸோ அப்படியே அந்த ரைடும் முடியுது. உங்களுக்கு ஜிமினை ஃபேஸ் பண்ணவே முடியல, அவ்வளோ ப்ளஷ் ஆகுவீங்க. இப்போ ஜிமின் தான் திருப்பி உங்கள்கிட்ட கேட்குறான், வயன் நீ மேலே சொன்னது உண்மையா அப்படின்னு கேட்குறான். அது வந்து ஆமாம் ஜிமின், எனக்கு உங்களை பிடிச்சிருக்கு, ஐ லவ் யூன்னு திருப்பி சொல்கிறீங்க. ஜிமின்கா ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. திருப்பியும் வந்து உங்கள் லிப்ஸில் வந்து அவன் வந்து ஒரு மாதிரி பேஷனேட்டாக கிஸ் பண்ணுறான். இப்போ அப்படியே டைமும் ஸ்கிப் ஆகுது. ஹோட்டலுக்கு தான் போகிறீங்க. ஜிமின் வந்து உங்கள் கையை விடவே இல்லை, நம்ம 2 பேரும் ஒன்றாவே ஸ்டே பண்ணலாம் அப்படின்னு. ஆஹா வேணாம் நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னு எனக்கு தெரியும். நீங்கள் உங்கள் ரூமில் இருங்க, நான் என் ரூமில் இருக்கேன், நாளைக்கு ஒர்க் இருக்குது ஜிமின் அப்படின்னு நீங்கள் சொல்லிவிட்டு வந்து நீங்கள் ரூம் போயிடுங்க. ஜிமினுக்கு மனசே இல்லாமல் அவனும் ரூம் போவான். ரூம் போயிட்டு சும்மா இல்லாமல் உங்களுக்கு ஃபோன் பண்ணிகிட்டே இருக்கான். நீங்கள் வந்து பாத்ரூம் போயிருப்பீங்க, கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக போயிட்டு வரலான்னு வந்து பார்க்குறீங்க. ஜிமின் அதுக்குள்ளேயும் 5 மிஸ்ட் கால் கொடுத்துருக்கான். ஸோ என்ன ஜிமின் இப்போ தானே பார்த்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஃபோன் எடுத்து பேசுகிறீங்க. என்ன நான் உன் ரூமுக்கு வரவேன், நான் உன்னை ரொம்ப மிஸ் பண்ணுறேன், நான் எதுவும் பண்ண மாட்டேன், நம்ம சும்மா ஹக் பண்ணி மட்டும் தூங்கிக்கலாம் அப்படின்னு சொல்கிறான். இல்லை ஜிமின் வேணாம் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. பட் ஜிமின் கேட்குற மாதிரியே இல்லை. நீ டோர் ஓப்பன் பண்ண, நான் வெளியே தான் வெயிட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறான். ஜிமின் என்ன பண்ணுறீங்க, நீங்கள் ரூமுக்கே போகலையா அப்படின்னு கேட்குறீங்க. ரூம் போனேன், ஆனால் ஒரு ஞாபகமாக இருந்தது, நான் வெளியே வந்துட்டேன், ஓப்பன் பண்ண வாயேன் அப்படின்னு ஒரு மாதிரி ரொம்ப சைல்டிஷாக கேட்குறான். உங்களுக்கு இதுக்கு மேலே அவனோட இதில் வந்து நீங்களும் ஃபாலோ ஆகிட்டீங்க. ஸோ நீங்களும் போய் டோர் ஓப்பன் பண்ணுறீங்க. அன்றைக்கி நைட் நீங்கள் ஒன்றா வந்து தூங்குறீங்க, அவ்வளோதான். இப்போ மார்னிங் ஆகுது. நீங்கள் தான் பார்க்குறீங்க ஜிமின் உங்கள் பக்கத்தில் இல்லை. அப்போது வந்து நான் என் ரூம் போகிறேன், ஸோ நீ வந்து ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு சீக்கிரமாக கீழே வா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டிக்கி நோட்டில் மாதிரி எழுதி வச்சுட்டு போயிருக்கான் ஜிமின். ஸோ நீங்கள் வந்து சரி ஓகேன்னு சொல்லிட்டு நீங்களும் வந்து ஃபுல்லாக போய் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு நீங்கள் வந்து திருப்பி வந்து ஒர்க் பார்க்கறதுக்கு போகிறீங்க. இப்படியே தான் அந்த டே ஃபுல்லாகவே ரொம்ப ஹாப்பியாக ஸ்பெண்ட் பண்ணியிருப்பீங்க. ஒர்க் பண்ணுற நேரத்தில் ஜிமின் ரொம்ப சீரியஸாக இருப்பான். ஒர்க்கில் ஃபுல் கான்சன்ட்ரேட் பண்ணுவான். அதுக்கப்புறம் கொஞ்சம் அங்கங்கே வந்து ரொமான்ஸ் பண்ணுறது, உங்களை வந்து ஹக் பண்ணுறது, யாரும் இல்லாத நேரத்தில் வந்து உங்கள் சீக்ஸ்லேயே வந்து கிஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப இதுவாக போயிட்டு இருந்திருக்கோம். உங்களுக்கு சொல்லி யாருன்னா பார்த்துட போகிறாங்க ஜிமின், ஏன் நீங்கள் இப்படி பண்ணுறீங்க அப்படின்னு கேட்குறீங்க. யார் பார்த்தா எனக்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் வந்து இது மாதிரி தான் பண்ணிட்டு இருந்திருப்பான். ஸோ இன்னைக்கு வந்து லாஸ்ட் டே, நீங்கள் திருப்பியும் பேக் டு சியோல் போகணும். ஸோ எல்லாருமே வந்து பேக் பண்ணிவிட்டு ரெடி ஆகிட்டாங்க. நீங்கள் வந்து ஜிமின் சொல்லியிருப்பான், நீ வந்து இரு நாம் ஒன்றா காரில் போகலாம் அப்படின்னு. நீங்களும் அதுக்கு தான் வெயிட் பண்ணிகிட்ருப்பீங்க. இப்போ மீதி ஸ்டாஃப் மெம்பர்ஸ்லாம் உங்களை கூப்பிடுறாங்க, வா என் போகலாம் அப்படின்னு. இல்லை நீங்கள் போங்க, என் ஃப்ரெண்டை வந்து என்னை கூட்டிகிட்டு போக வராங்களாம் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. ஸோ சேஃபாக போயிடுவல, யார் அந்த ஃப்ரெண்டு? இல்லை என் க்ளோஸ் ஃப்ரெண்ட் தான், ஃபேமிலி ஃப்ரெண்ட் தான், எனக்கு தெரியும், நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் போங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் வந்து அவங்களெல்லாம் அமுச்சிட்டு நீங்கள் வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க. இப்போது ஜிமின் தான் அவங்களுக்கு கால் பண்ணுறான், இந்த மாதிரி எல்லாருமே போயிட்டாங்களா அப்படின்னு. எல்லாரும் போயிட்டாங்க ஜிமின், நீங்கள் வாங்க அப்படின்னு கூப்பிடுறீங்க. இப்போ ஜிமினும் கார் எடுத்துகிட்டு அங்கே வரான், நீங்களும் காரில் ஏறுறீங்க. நீங்கள் அங்கேருந்து வந்தப்போ இருந்த சைலன்ஸ் இப்போ இல்லை. இப்போ நீங்கள் வந்து ரொம்பவே ஹாப்பியாக போகிறீங்க அப்படி தான் சொல்லணும். இப்படியே டிரைவும் போயிட்டுருக்கு. ஸோ நீங்கள் வந்து பீச் சைட் மாதிரி போகிறீங்க. உங்களுக்கு ரொம்பவே ஆசையாக இருக்குது பீச்சுக்கு போகணும் அப்படின்னு. ஸோ ஜிமின் அதை புரிஞ்சுட்டு நம்ம எங்கள் கொண்டா டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு போகலாமா அப்படின்னு சொல்கிறான். அவங்களுக்கு ரொம்ப இதுவாக இருக்குது, நான் இப்படிலாம் இவன் கரெக்டாக சொல்லிட்டான் அப்படின்னு. சரி போகலான்னு சொல்லிட்டு ஜிமினை வந்து அங்கே கார் பார்க் பண்ணுறான். நீங்கள் கொஞ்ச நேரம் அந்த பீச்சில் வாக் பண்ணுறீங்க கையை பிடிச்சிக்கிட்டு. அந்த மூன் லைட், சில்லுன்னு காற்று, நீங்கள் 2 பேர் மட்டும் அந்த பீச்சில். நீங்கள் நடக்கும்போது பீச்சோட அலையெல்லாம் உங்கள் காலில் வந்து படுது. அந்த இடமே வந்து ரொம்ப ரொமான்டிக்காக தெரியுது உங்களுக்கு ஜிமின் கூட நடக்கிறதுனால. இப்போ அங்கே ஒரு சின்ன ரெஸ்டாரண்ட் மாதிரி இருக்குது. ஸோ நீங்கள் வந்து அங்கே ஜிமினை கூட்டிகிட்டு போகிறீங்க, வாங்க இங்கே சாப்பிட்லாம் அப்படின்னு. பட் ஜிமின் இது ஹைஜீனிக்காக இருக்காது வயன் அப்படி சொல்கிறான். பட் நீங்கள் ட்ரை பண்ணியிருக்கீங்களா? ட்ரை பண்ணாமல் சொல்லாதீங்க ஜிமின், வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து கூட்டிகிட்டு போகிறீங்க. பட் அங்கே ஃபுட் வந்து செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. நீங்கள் மட்டும்தான் சாப்பிட்றீங்க.
பார்க்குறீங்க, ஜெமின் வந்து அவனுக்கு வந்து சீ ஃபுட் ஒத்துக்காதுன்னு சொல்லிட்டு அவன் வந்து வேணான்னு சொல்லிட்டான். ஸோ நீங்கள் மட்டும் தான் நல்லா சாப்பிட்றீங்க. ஜெமின் உங்களையே ரசிச்சுட்டு இருக்கான். பட் அவன் வந்து சாப்பிட்றான். பட் உங்கள் அளவுக்கு சாப்பிடல. அப்படியே அங்கே சாப்பிட்டு முடிக்கிறீங்க. திருப்பி ஒரு வாக் போகலாம் வா அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மின் உங்களை கூட்டிகிட்டு போகிறான். நீங்களும் நடந்துட்டு இருக்கீங்க. ஸோ ஜிம்மின் வந்து இப்போ பேச ஆரம்பிக்கிறான். வயன், நீ என்னோட லைஃப்பில் வந்து அன்எக்ஸ்பெக்டடாக தான் வந்த. பட் நீ வந்து இப்போ நீ என் லைஃப்பில் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு பர்சனாக ஆகிட்ட. நீ என்னை எப்பயும் விட்டு போக மாட்டல்ல, யார் என்ன சொன்னாலும் நீ என்னை விட்டு போக மாட்டல்ல அப்படின்னு சொல்லி உங்ககிட்ட கேட்குறான். நான் ஏன் ஜிம்மின் உன்னை விட்டு போக போகிறேன்? எனக்கும் உன்னை வந்து அவ்வளோ பிடிக்கும். நான் உன்னை லவ் பண்ணுறேன். நான் எப்படி உன்னை விட்டுட்டு போவேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து சொல்லிட்டு இருக்கீங்க ஜிம்மினை பார்த்து. நீ என் லைஃப்பில் எப்பவுமே என்னை விட்டு போகக்கூடாது வயன்னு சொல்லிட்டு ஜிம்மின் வந்து உங்களை அப்படியே ரொம்ப டைட்டாக ஹக் பண்ணிக்கிறான். நீங்கள் ஒரு மாதிரி என்னடா இவன் திடீர்னு விட்டு போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் யோசிக்கிறீங்க. இப்போது ஜிம்மின் வந்து அவன் பாக்கெட்லேருந்து ஒரு ரிங் எடுத்து உனக்கு முன்னாடி நீட்டுறான். ஸோ நீங்கள் வந்து ஒரு மாதிரி பார்க்குறீங்க. நான் உனக்கு ஒழுங்காக கூட ப்ரப்போஸ் பண்ணல, இப்போ பண்ணுறேன். வில் யூ மேரி மீ ஒயன்? நீ எப்பவுமே என்னை விட்டு போகாத, நீ தான் என்னோட லைஃப்னு சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் நீட் ஆன் பண்ணி உங்களுக்கு வந்து அந்த ரிங் போட்டு விடுறான். நீங்கள் பயங்கர ஷாக்கு. ஜிம்மின் உண்மையாவா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து ஒரு மாதிரி ஷாக் ஆகிட்டு கேட்குறீங்க. உண்மையாக தான் வயன், வில் யூ மேரி மீன்னு சொல்லிட்டு அவன் வந்து அந்த ரிங் போடுறதுக்கு வந்து இப்போ கீழே வெயிட் பண்ணிகிட்ருக்கான். நீங்களும் வந்து உங்கள் ஹேண்டை கொடுக்குறீங்க. அவனும் ரிங் போட்டு விடுறான். ஜிம்மின் அப்படியே உங்கள் ஃபோர்ஹெட்டில் ஒரு கிஸ் பண்ணுறான். இதுக்கப்புறம் நீ தான் என்னோடய லைஃப், இதுக்கப்புறம் நான் உனக்காக மட்டும்தான் வாழ போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் ரொம்பவே ஒரு மாதிரி ரொமான்டிக்காக அவங்கள பார்த்து பேசிகிட்ருக்கான். நீங்களா அப்படியே ஃப்ளாட் ஆகிட்டீங்க. இப்போ ஜிம்மின் அப்படியே வந்து உங்கள் லிப்ஸில் வந்து கிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறான். அது ரொம்பவே பேஷனேட்டாக இருக்குது. ஜிம்மின் அவனோட தங்கெல்லாம் வந்து உங்கள் மவுத்துக்கிட்ட விடுறான். நீங்களும் வந்து பயங்கரமாக கிஸ் பண்ணுறீங்க. அப்படியே ஒரு 10 மினிட்ஸ்க்கு இந்த கிஸ் போகுது. ஸோ அப்படியே கிஸ்ஸை பிரேக் பண்ணிவிட்டு இப்போ நீங்கள் வந்து கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே காருக்கு போகிறீங்க. அந்த ரிங்கே பார்த்துட்ருக்கீங்க. உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. அப்புறம் தான் நீங்கள் நோட்டீஸ் பண்ணுறீங்க அது வந்து ரிங் வந்து ஒரு பிளாட்டினம் ரிங் வித் டைமண்ட். நீங்களாம் ஒரு மாதிரி ஷாக் ஆகிட்டு ஜிம்மின் இட் இஸ் அ பிளாட்டினம் ரிங் அப்படின்னு கேட்குறீங்க. ஆமாம் வயன், உன்னோட எனக்கு வேறு எதுவும் காஸ்ட்லி இல்லை, அதனால தான் நான் இதை கொடுத்தேன் உனக்கு அப்படின்னு சொல்கிறான். உங்களுக்கா மாறி ஆயிடுச்சு. இவ்வளோ லவ் பண்ணுறானா நம்மள அப்படின்னு சொல்லி ஜிம்மின் உங்கள் கூட இருக்கிற அந்த ஒவ்வொரு நிமிஷமே உங்களை வந்து அவனோட லவ்வை அவ்வளோ ஃபீல் பண்ண வைக்கிறான் அவங்கள. அதுவே உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு ஜிம்மின் கிட்டே இருக்கும் போது. இப்போ அப்படியே டைமும் ஸ்கிப் ஆகுது. நீங்களும் உங்கள் வீட்டுக்கு வந்தாச்சு. ஜிம்மின் தான் உங்களை வந்து ட்ராப் பண்ணியிருப்பான். உங்களுக்காக நீங்கள் ரூம் போயிட்டு உங்களுக்கு அப்படியே ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறீங்க. இந்த 2 டேஸ் ஜிம்மின் கூட இருந்தது, அதுக்கப்புறம் வந்து இப்போ காரில் வந்து அவன் வந்து உங்களுக்கு ரிங் கொடுத்தது எல்லாமே யோசிச்சு பார்த்து ரொம்பவே ஹாப்பியாக ஃபீல் பண்ணிகிட்ருக்கீங்க. ஜிம்மின் உங்களை ட்ராப் பண்ணிவிட்டு உங்கள்கிட்ட ஒன்று சொல்லியிருப்பான், நாளைக்கு சண்டே ஃபுல்லாகவே ரெஸ்ட் எடு, நம்ம மண்டே ஆஃபீஸில் மீட் பண்ணலாம் அப்படின்னு. நீங்களும் வந்து சரி ஓகே, உங்களுக்கும் பயங்கர டயர்டாக இருந்திருக்கும், அவனுக்கும் பயங்கர டயர்ட் தான். ஏன்னா 2 டேஸ் வந்து அவ்வளோ ஒர்க் பண்ணியிருப்பீங்க. சரி ஓகே, நம்ம வந்து கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு ஆஃபீஸ் போகும்போது ஜிம்மினை பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் வந்து விட்டுருப்பீங்க. இப்போ அப்படியே அன்றைக்கி நைட்டும் ஸ்கிப் ஆகுது. நெக்ஸ்ட் டே மார்னிங் நீங்கள் ரொம்ப லேட்டாக தான் ஏஞ்சி வரீங்க. நீங்கள் ஒரு 10 o'clock போல் தான் வந்திருப்பீங்க. உங்கள் அம்மா கிட்டே கேட்குறீங்க, அம்மா இன்றைக்கி யஷ்னாவை பார்க்க போகலாம்மா, ஸோ நீ அவகிட்ட ஃபோன் பண்ணி நீ ஃப்ரீயான்னு மட்டும் கேளு, ஏன்னு கேட்டால் சும்மா தான் அப்படின்னு சொல்லி கேளு, நான் இருக்குன்னு சொல்லிடாத, சரி இரு நான் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு யஷ்னாவுக்கு வந்து உங்கள் அம்மா கால் பண்ணியிருப்பாங்க. இந்த பக்கம் யஷ்னாவும் கால் அட்டன் பண்ணிவிட்டு சொல்லுமா அப்படின்னு சொல்லியிருப்பா. அதுக்கு யஷ்னா, நீ இன்னைக்கு ஃப்ரீயாக வீட்டுக்கு பக்கம் வர முடியுமா அப்படின்னு உங்கள் அம்மா கேட்குறாங்க. அப்போ வந்து இல்லைம்மா இன்னைக்கு நானும் அப்புறம் வந்து வெளியே போகிறோம் கொஞ்சம் வேலை விஷயமா அப்படின்னு சொல்கிறேன். என்னதுடி வெளியே போறியா, அப்போ இன்னைக்கு நீ உன்னை பார்க்க முடியாதா, நீ இன்னைக்கு ஃப்ரீ இல்லையா அப்படின்னு கேட்குறாங்க உங்கள் அம்மா. இல்லைம்மா இன்னைக்கு கொஞ்சம் வேலை இருக்குது, நீ என்னென்னு ஃபோன்லேயே சொல்லு அப்படின்னு யஷ்னா கேட்குறா. இல்லை அது சும்மா உன்னை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சுல்ல, அதான் மிஸ் பண்ணுற மாதிரி இருந்தது, அதனால தாண்டி உன்னை வர சொல்லலான்னு அப்படின்னு கூப்பிட்டேன். சரிம்மா நான் வேணா நாளைக்கு வரவா அப்படின்னு கேட்குறா. சரி நான் வந்து அப்புறமா சொல்கிறேன் யஷ்னா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா வந்து கால் கட் பண்ணிகிட்டு இருப்பாங்க. உங்கள்கிட்ட சொல்கிறாங்க, இன்றைக்கி அவ்வளோ அவங்க வீட்டுக்காரரும் எங்கேயும் வெளியே போகிறாங்களாம், ஸோ இன்றைக்கி ஃப்ரீ இல்லடியாவை பார்க்க முடியாது அப்படின்னு சொல்கிறான்.
பார்க்க முடியாதா? சரி ஓகே. நான் யஷ்னாக்கு கிஃப்ட் வாங்கிட்டு, நான் அப்புறமா நானே போய் அவள சர்ப்ரைஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்றீங்க நீங்க. அப்படியே வந்து நீங்களும் ரூம் போயிட்டு ரெடி ஆயிட்டு, நீங்க வந்து ஷாப்பிங் போலான்னு சொல்லிட்டு ரெடி ஆயிட்டு கீழ வரீங்க. "ஏய் எங்கடி போறன்னு?" உங்க அம்மா கேட்குறாங்க. அம்மா இந்த மாரி யஷ்னாக்கு வந்து சர்ப்ரைஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு கிஃப்ட் வாங்க போறோம்மா அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் வந்து அங்க ஷாப்பிங்க்கு வந்து கிளம்பிட்டு இருப்பீங்க. இப்போ வந்து இந்த பக்கம் ஜிமினும் யஷ்னாவும் தான். ஜிமினும் அங்க மார்னிங் வந்து லேட்டா தான் வேக்கப் ஆயிருப்பாரு. யஷ்னா கேட்குறா, "ஜிமின் நீங்க கெஃபே பத்தி எதனா யோசிச்சிங்களா?" அப்படின்னு. "ஆ யஷ்னா நான் பிஏ கிட்ட சொல்லியிருந்தேன். அவரு ஒரு சில இடம்லாம் சொல்லியிருக்காரு. இன்னைக்கு போய் நான் பார்த்துட்டு வந்துடலாம்" அப்படின்னு சொல்லிட்டு ஜிமினும் அங்க பிரேக்ஃபாஸ்ட்லாம் முடிச்சுட்டு ரெடி ஆயிட்டு, யஷ்னாவும் ஜிமினும் வந்து அந்த ஷாப் எங்கெங்கலாம் இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்க கிளம்பியிருப்பாங்க. அப்பதான் உங்க அம்மா கால் பண்ணியிருப்பாங்க, எங்க இருக்கன்னு. யஷ்னா நான் வெளிய போறோம்மான்னு அப்பதான் சொல்லியிருப்பா. இப்போ நீங்க மால்ல வந்து ஃபுல்லாவே சும்மா சுத்தி பார்த்துட்டு ஷாப்பிங் பண்ணிட்டு இருக்கீங்க. இப்போ ஒரு கெஃபே மாரி போறீங்க அந்த மால்லேயே. ஸோ நீங்க வந்து காஃபி குடிச்சிட்டு இருக்கீங்க. சும்மா எதார்ச்சியா திரும்பும்போது அங்க ஜெமீன் மாரி யாரோ இருக்கிற மாரி இருக்கு. அவங்க கூட வந்து ஒரு கேர்ள் வேற போயிட்டுருக்காங்க. "இது என்னடா நீ ஜிமின் மாரியே இருக்கு" அப்படின்னு சொல்லிட்டு நீங்க வந்து ஜிமின்க்கு கால் பண்ணியிருப்பீங்க. இப்போ அந்த பெர்சன் வந்து உங்க கண்ணுல மறைஞ்சிட்ருப்பாங்க. "ஜிமின் நீ எங்க இருக்கிறன்னு?" நீங்க கால்ல கேட்குறீங்க. "நானா இந்த மாரி கொஞ்சம் ஒர்க்கா இருக்கேன். என்ன ஆகுதுன்னு சொல்லுன்னு" சொல்லிட்டு ஜிமின் உங்ககிட்ட போய் சொல்லி சமாளிச்சிட்ருக்கான். "இல்ல நான் இந்த மாரி இந்த மால்ல இருக்கேன். உன்ன பார்த்த மாரி இருக்கு. அதனால தான் அது நீயா இருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு கன்ஃபார்ம் பண்ண கால் பண்ணேன் ஜிமின்" அப்படின்னு சொல்றீங்க. அப்போ ஜிமின் வந்து, "ஓ இந்த மால்ல தான் இருக்கிறியா?" அப்படின்னு நினச்சுக்கிட்டு, "நான் மால்லலாம் இல்ல நான் வந்து இங்க ஆஃபீஸில தான் இந்த மாரி ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன்." "ஏன் இப்போ ஏன் உன் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணிகிட்ருக்க?" "நான் சிஇஓம்மா அதுவும் கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கணும்ல. ஸோ நான் ஒர்க் பண்ணி தான் ஆகணும்" அப்படின்னு சொல்லிட்டு ஜிமினும் வந்து அங்கே உங்ககிட்ட பேசி கால் கட் பண்ணிவிட்டு, இப்போது யஷ்னா கூட்டிகிட்டு அவனும் வந்து வெளியே போயிடுறான். நம்ம வேறு இடத்துக்கு போகலாம், யஷ்னா இங்கே வேணாம் அப்படின்னு சொல்லி. நீங்களும் வந்து நம்மளுக்கு தான் ஜிமின் ஞாபகமாக இருக்கிறதுனால அப்படி தோணியிருக்கும் போலன்னு சொல்லிட்டு அப்படியே விட்டுருப்பீங்க. ஸோ இப்படியே அன்றைக்கி டேவும் ஸ்கிப் ஆகுது. நீங்கள் ஷாப்பிங்லாம் பண்ணியாச்சு, வீட்டுக்கு வரீங்க. உங்கள் அம்மா, "எதுக்குடி இவ்வளோ ஷாப்பிங் பண்ணியிருக்க?" அப்படின்னு கேட்குறாங்க. "அம்மா என்னம்மா நீ கம்முனு இரும்மா, சும்மா திட்டிகிட்டே இருக்காதுன்னு" சொல்லிட்டு நீங்கள் வந்து உங்கள் ரூம் போயிருப்பீங்க. இந்த பக்கம் யஷ்னாக்கும் அவளுக்கு ஏற்ற மாதிரி ஒரு ஷாப் கிடச்சிருக்கும். ஜிமினும் வந்து அவளை வந்து ஒரு பேக்கிங் கிளாஸ் அந்த மாதிரி சேர்த்து விட்டுருப்பான். அவளும் வந்து, "ரொம்ப தேங்க்யூ ஜிமின், எனக்கு இது ரொம்ப நாள் ட்ரீமாக இருந்துச்சு. தேங்க்யூ ஸோ மச்" அப்படின்னு சொல்லிட்டு அவளும் வந்து அங்கே ஹாப்பியாக இருக்கா. இப்படியே நெக்ஸ்ட் டேவும் ஆகுது. நீங்கள் வந்து ஜிமின் கிட்ட வந்து ஒரு ஹாஃப் டே மட்டும் பெர்மிஷன் கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு பெர்மிஷன் போட்டிருப்பீங்க. "நான் வந்து ஒரு 2:00 போல் சேர்ந்துக்கிறேன்" அப்படின்னு. நீங்கள் ஜிமின் வந்து சரி ஓகே அப்படின்னு சொல்லிகிட்ருப்பான். இப்போது நீங்கள் தான் யஷ்னாக்கு கால் பண்ணுறீங்க. "யஷ்னா நீ என்ன பண்ணுற?" அப்படின்னு கேட்குறீங்க. சும்மா நார்மலாக பேசுகிறீங்க. "இது மாதிரி நான் சும்மா தாண்டி இருக்கேன் வீட்டில். அம்மா பார்க்கணும்னு சொன்னாங்க. அம்மாவுக்கு போகலாம்." "சரி நீ அம்மாக்கிட்ட அப்புறமா போவேன். என் ஃப்ரெண்டு கொரியா வந்திருக்கா. ஸோ அவகிட்ட நான் வந்து உனக்கு ஒரு கிஃப்ட் வாங்கி கொடுத்துருக்கேன். ஸோ இந்த இடத்துல இருக்கா, நீ போய் வாங்கிக்கிறியா அவகிட்ட? அவளுக்கு அப்படியே கொடுத்துட்டு அவளுக்கு வெளியே போகணுமா" அப்படின்னா சொல்கிறீங்க. "சரி ஓகே எப்போ போகணும்?" அப்படின்னு கேட்குறா. "இப்போ போடி கரெக்டாக இருக்கும் டைம் ஆகும் வரத்துக்கு" அப்படின்னு சொல்கிறீங்க. சரின்னு சொல்லிட்டு யஷ்னாவும் ரெடி ஆகிட்டு நீங்கள் சொன்ன இடத்துக்கு தான் போகிறா. அங்கே போய் அங்கே வெயிட் பண்ணிகிட்ருக்கா வந்து யாருமே இல்லை. இப்போது நீங்கள் தான் ஸ்லோவாக போய் யஷ்னா கண்ணை மூடுறீங்க. யஷ்னா யார் யார் அப்படின்னு கண்ணை மூடின கையை தொட்டு ஃபீல் பண்ணிகிட்ருக்கா. அப்போ தான் அவள் வந்து ஒரு ப்ரேஸ்லெட் மாதிரி ஒன்று போட்டிருப்பீங்க நீங்கள். அதை டச் பண்ணி பார்க்குறா. "வயன் நீயா இது?" அப்படின்னு சொல்லிட்டு அவள் கண்ணை ஓப்பன் பண்ணுறா. "ஆமாம் நான் தான், சர்ப்ரைஸ்" அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அவள் முன்னாடி போய் நிற்கிறீங்க. யஷ்னாக்கா உங்களை பார்த்து ரொம்பவே ஹாப்பியாகிடுச்சு. அவளால் அவளோட டியர்ஸை கண்ட்ரோலே பண்ண முடியல. அவங்கள பார்த்ததும் அப்படி வருது அவள் கண்ணுலேருந்து டியர்ஸ். அப்படி அதோடவே உங்களை வந்து ரொம்ப டைட்டாக ஹக் பண்ணிக்கிறா. இது யஷ்னா அழுவாத, எல்லாரும் பார்க்குறாங்க பாரு, நம்மள தான் பார்க்குறாங்கன்னு சொல்லிட்டு யஷ்னா வந்து நீங்கள் கொஞ்சம் காம் பண்ணிவிட்டு அப்புறம் தான் உட்காடுறீங்க. சரி எப்போ வந்து அவள் ஏன் என்னை இவ்வளோ நாளாக பார்க்க வரல? "இல்லை நான் இங்கே வந்தேன், கொஞ்சம் ஒர்க் ஆயிடுச்சு, அதனால் நான் அப்படி போயிட்டு நான் நேற்று தான் வந்தேன். ஆனால் நேற்று நீ வெளியே போயிட்டேன்னு சொல்லிட்டேன். அதுக்கனால தான் நான் இன்றைக்கி
இன்னைக்கு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எல்லாமே சொல்கிறீங்க. யஷ்னாக்கும் வந்து உங்களை பார்த்தது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அப்படியே பேசவும் ஸ்டார்ட் பண்ணுறீங்க. இப்போ நீங்கள் வந்து என்னம்மா உன் ஹஸ்பண்ட் என்ன சொல்கிறாரு, உன்னை நல்லா பார்த்துக்கிறாரா அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க. ஆண்டி நல்லா பார்த்துக்கிறாரு, உனக்கு வந்து தெரியுமா என்னோட ட்ரீமை கூட நிறைவேற்றுரு அப்படின்னு சொல்லியிருக்காரு. நேற்று நம்ம அதுக்கு தான் போய் நாங்கள் வந்து கடைலாம் பார்த்துட்டு வந்தோம், நான் கெஃபே ஸ்டார்ட் பண்ண போகிறோம் ஏன் அப்படின்னு சொல்கிறா. உண்மையாவா யஷ்னா? நிஜமா சொல்றியா? ரொம்ப ஹாப்பிடி. நீ உன் லைஃப்பில் நீ சக்சீட் ஆனால் அதுவே போதும். நீ அடம் கூட பிடிக்க மாட்ட நீ அப்பா கிட்ட. நீ அன்றைக்கே நீ அப்பா கிட்ட அடம் பிடிச்சிருந்தா இன்றைக்கி நீ உன் கெஃபேவை நீ எங்கேயோ கொண்டு போயிருக்கலாம், பிரான்ச்சா அப்படின்னு சொல்கிறீங்க. அதுக்கு யஷ்னா, சரி அதை விடு, நீ லண்டன் போனிய என்னாச்சு, இப்போது நீ எப்படி கொரியாவுக்கு வந்து அப்படிலாம் கேட்டுட்டதா. நான் வந்து உனக்காக தான் வந்து இங்கே ஒரு இன்டர்ன்ஷிப் வந்து இங்கே பண்ணலன்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்தேன். இன்னும் ஒரு 2 மந்த்ஸ்க்கு அப்புறம் நான் போயிடுவாங்க அப்படின்னு சொல்கிறீங்க. இன்னும் 2 மந்த்ஸ்க்கு அப்புறம் போயிடுவியா நீ? போயிட்டு இன்னும் ஒரு 6 மந்த்ஸில் வந்துட போகிறேன், அதுக்கப்புறம் நான் இங்கே தான் இருக்க போகிறேன் அப்படின்னு சொல்கிறீங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக பேசுகிறீங்க. இப்போ யஷ்னா கேட்குறா, என்ன என் பாய் ஃப்ரெண்டு என்ன இருக்கா அப்படின்னு. இருக்குது யஷ்னா, இப்போ தான் ரீசெண்டாக வந்து லவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். அப்போ எனக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணி வையேன் அப்படின்னு கேட்குறா யஷ்னா. இன்ட்ரடியூஸ் தானே பண்ணலாம், கொஞ்சம் டைம் ஆகட்டும், அப்புறமா இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன். சரி ஓகே வயன், பையன் எப்படி இருப்பான் அப்படின்னு கேட்குறா. குட் கேரக்டர் தான், அவன் தான் ஃபஸ்ட்டு ப்ரப்போஸ் பண்ணான், அப்புறம் வந்து நானும் அக்செப்ட் பண்ணிக்கிட்டேன் அப்படின்னு சொல்கிறீங்க. இப்போ வந்து அப்படியே வந்து டைமும் ஸ்கிப் ஆகுது. இப்போது உங்களுக்கு வந்து லேட் ஆகிடுச்சு, யஷ்னா எனக்கு லேட் ஆகிடுச்சு நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் கிளம்புறீங்க. யஷ்னாவும் வந்து அவளும் வீட்டுக்கு போயிடுறா. இப்போ நீங்கள் ஆஃபீஸ் போகிறீங்க. ஜிமின் தான், ஏன் எங்கே போயிருந்த அப்படின்னு கேட்டான். இந்த மாதிரி ஒரு ஸ்பெஷல் பர்சனை பார்க்க போனேன் அப்படின்னு சொல்கிறீங்க. யார் அந்த ஸ்பெஷல் பர்சன்? என்னோடய சிஸ்டரை தான் நான் பார்க்க போனேன், வேறு யாரும் பார்க்க போகல அப்படின்னு சொல்கிறீங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் வந்து உங்களை அப்படியே அவனை லேப்பில் உட்கார வச்சுட்டு, சரி ஓகே நான் உன்னை ரொம்ப மிஸ் பண்ணேன் காலையிலேருந்து உன்னை பார்க்காம, சரி எனக்கு ஒரு கிஸ் கொடுத்துட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் வந்து உங்கள் லிப்ஸை வந்து கிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறான். அந்த கிஸ் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக டீப்பாக்கி அப்படியே உங்கள் நெக்கு வந்து கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறான். உங்கள் நெக்கு கிஸ் பண்ணிட்டு உங்களோட ஷர்ட் பட்டன்ஸ்லாம் கொஞ்சம் அப்படியே ரிமூவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறான். நீங்களும் அந்த கிஸ்ஸை வந்து நல்லாவே ஃபீல் பண்ணுறீங்க. இப்போ அப்படியே அவனோட ஹேண்டை வந்து உங்கள் ஷர்ட்டுக்குள்ளே தான் இன்செர்ட் பண்ணி உங்கள் ஸ்டொமக்கெல்லாம் அப்படியே ரப் பண்ணிகிட்ருக்கான். உங்களுக்கு ஒரு மாதிரியாக சென்ஸ் ஆகுது. நீங்களும் வந்து கொஞ்சம் லைட்டாக அப்படியே மூவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறீங்க. அப்படியே ஜிமினோட ஹேண்ட் வந்து உங்கள் செஸ்ட்டுக்கு போய் உங்கள் செஸ்ட்டை கிராப் பண்ணி பிடிக்கிறான். இப்போ அப்படியே அவனோட ஃபேஸ் வந்து இன்னும் கொஞ்சம் லீன் பண்ணி உங்கள் செஸ்ட்டை வந்து உங்கள் பிரேஸ்லேருந்து வெளியே எடுத்து உங்கள் செஸ்ட்டை தான் அப்படியே செக் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறா. உங்களுக்கு ஹெவியாக ப்ரீத் ஆகும்போது அந்த செஸ்ட்டு அப்படியே அப் அண்ட் டவுன் போயிட்டுருக்கு. ஜமீன் வந்து ஒரு பக்கம் வந்து நல்லாவே ப்ரெஸ் பண்ணிகிட்ருக்கான், ஒரு பக்கம் அவன் தங்கை வச்சு நான் பயங்கரமாக ப்ளே பண்ணிகிட்ருக்கான். நீங்கள் ஜிமினோட பேக் ஹெட்டில் இருக்கிற அந்த முடி இருக்கும்ல, அதை கிராப் பண்ணி அப்படியே பிடிச்சி இன்னும் கொஞ்சம் அவனோட ஃபேஸை வந்து உங்கள் செஸ்ட்டு பக்கமாக அப்படியே புஷ் பண்ணுறீங்க. அவனும் வந்து பயங்கரமாக சக் பண்ணிவிட்டு உங்கள் பைட் பண்ணி இழுக்கிறான். அவங்களுக்கு பயங்கரமாக பெயினாக இருக்குது. பட் நீங்கள் சத்தமாக கத்தவும் முடியாமல் மார்னிங் கண்ட்ரோலும் பண்ணாமல் ஒரு மாதிரி இருக்கிறீங்க. இப்போ ஜிமின் வந்து அப்படியே உங்களை லிஃப்ட் பண்ணிவிட்டு அவனுக்கு அங்கே ரூம் இருக்கும் ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு தனியாக, அந்த ரூம்குள்ளே இட்டுட்டு போய் உங்களை அப்படியே பெட்டில் வந்து த்ரோ பண்ணிவிட்டு அவனோட ஷர்ட் பட்டன்ஸ் பேண்ட்டு அதெல்லாம் வந்து கட்டிட்டு வெறும் பாக்ஸஸோடு நிற்கிறான். உங்களுக்கும் வந்து அந்த ஷர்ட்டு அப்புறம் நீங்கள் ஒரு ஸ்கர்ட் மாதிரி தான் போட்டிருப்பீங்க, அதை ஃபுல்லாகவே அவன் ரிமூவ் பண்ணிவிட்டு உங்களோட ப்ரேசஸும் அப்புறம் கீழே போட்டிருக்க பேண்ட்ரிஸ் மட்டும் தான் இருக்கும். ஜிமின் அப்படியே உங்கள் மேலே ஹோவர் ஆகிட்டு உங்கள் லிப்ஸில் தான் திருப்பி கிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறான். அப்படியே பொறுமையாக உங்கள் நெக் வந்து அங்கே பைட்லாம் பண்ணுறான். நீங்கள் ஜிமினா பைட் பண்ணாத அப்படிலாம் சொல்கிறீங்க. ஜிமின் வந்து அதை கேட்குற மாதிரியே இல்லை, உங்களுக்கு வந்து பைட் பண்ணிட்டு தான் இருக்கான். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக உங்கள் செஸ்ட் பக்கம் வரான். செஸ்ட் பக்கம் ஒரு 2 செஸ்ட்டும் பிடிச்சி ரொம்ப அப்படியே டைட்டாக ப்ரெஸ் பண்ணுறான். உங்களுக்கு வலிக்குது. ஜிமினா ஏன் இப்படி பண்ணுற அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க. ஜிமின் வந்து அதுக்கெல்லாம் ரிப்ளைவே பண்ணாமல் அப்படியே
அப்படி கீழே கீழே இறங்கி உங்கள் ஸ்டொமக் ஃபுல்லாகவே கிஸ் பண்ணுறான். அங்கங்கே ஹிக்கி மார்க்ஸாக கொடுக்குறான். இப்போ அப்படியே பொறுமையாக உங்கள் பேண்ட்ரீஸ் தான் அதுவும் ரிமூவ் பண்ணிவிட்டு அவனும் பாக்ஸஸ்லாம் ரிமூவ் பண்ணி போட்டுட்டு உங்களுக்கு வந்து இன்செர்ட் பண்ண வரான். இப்போது ஜிம்மின் இன்செர்ட் பண்ண போகிறான். அப்போ உங்கள் கண்ணை பார்த்துட்டு சொல்கிறான், வயன் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ, இன்செர்ட் பண்ண போகிறேன் அப்படின்னு. நீங்களும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி படுக்கிறீங்க. இப்போ பொறுமையாக இன்செர்ட் பண்ணுறான். உங்களுக்கு பயங்கரமாக வலிக்குது. ஜிம்மினோட ஷோல்டரில் தான் நீங்கள் ஹேண்டை வச்சுருப்பீங்க. பயங்கரமாக அவனோட ஷோல்டரை ப்ரெஸ் பண்ணுறீங்க. உங்கள் நெயில் மார்க்ஸ்லாம் வந்து ஜிம்மினோட ஷோல்டரில் இருக்குது. ஜிம்மின் வந்து அப்படியே வந்து உங்களை கண்ட்ரோல் பண்ணி உங்கள் லிப்ஸ் எல்லாம் கிஸ் பண்ணி அப்படியே கொஞ்சம் உங்களுக்கு டைம் கொடுக்குறான். நீங்களும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் ஆகுறீங்க. அப்புறம் அப்படியே வந்து மேக்கப் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறான். அப்படியே ஒரு 1 hour ஸ்கிப் ஆகுது. இப்போ ஜிம்மின் தான் அந்த ரவுண்டை கம்ப்ளீட் பண்ணிட்டு உங்கள் பக்கத்தில் வந்து படுக்கிறான். ஜிம்மினா ஏன் இவ்வளோ ஹாஷாக பண்ணுற அப்படின்னு கேட்குறீங்க. இதுவே உனக்கு ஆஷா? அப்போ அன்றைக்கி நைட்டில் நீ தாண்டி என்னை வச்சு பண்ண அப்படின்றான். நீங்களாம் இப்போ எதுக்கு நீ அந்த நைட்டை பற்றி பேசுகிற அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மினை வந்து ஒரு மாதிரி ஷை ஆகிட்டு அது மாதிரி அவனோட செஸ்ட்டில் போய் உங்கள் ஃபேஸை வச்சு ஹக் பண்ணிக்கிறீங்க. சரி ஓகே நீ தூங்கு அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மின்னு வந்து உங்களை தூங்க வச்சுட்டு அவனும் கொஞ்ச நேரம் தூங்கி எழுந்திரிச்சிட்டு அங்கேருந்து கிளம்பி இருப்பான். வேலை செய்கிறதுக்கு வெளியே வந்திருப்பான். நீங்கள் ஒரு 4 o'clock போல் தான் எழுந்திருப்பீங்க. இப்போது கம்பெனியில் வந்து எல்லாருமே வந்து வீட்டுக்கு போக ஸ்டார்ட் ஆகிருப்பாங்க. ஜிம்மின் வந்து உங்களுக்கு ஃபுட்லாம் ஆர்டர் பண்ணி வச்சுருப்பான் நீங்கள் ஏஞ்சா சாப்பிட்ணுன்னு. ஸோ அவன் வந்து டோர் ஓப்பன் பண்ணிவிட்டு உள்ளே வரான். நீங்கள் ஸ்டில் தூங்கிட்டு தான் இருக்கிறீங்க. ஜிம்மின் பொறுமையாக வந்து உங்கள் பக்கத்தில் உட்காந்து வந்து உங்களை எழுப்புறான். வயன் ஏஞ்சிடு சாப்பிடுவேன் டைம் ஆச்சு அப்படின்னு. நீங்களும் வந்து கொஞ்சம் நேரம் ஜிம்மின் அப்படின்னு சொல்லிட்டு தூங்குறீங்க. பட் ஜிம்மின் வந்து ஏஞ்சிட்டு வயன் சாப்பிடுன்னு சொல்லிட்டு உங்களை வேக்கப் பண்ணி உங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுறான் ட்ரெஸ்லாம் போடுறதுக்கு. அவனே வந்து உங்களுக்கு இன்னர்ஸு அப்புறம் வந்து உங்களுக்கு ஷர்ட் பட்டனு அது எல்லாமே போட்டு விடுறான். அவங்களுக்கு வந்து கொஞ்சம் ப்ளஷ்ஷாக இருக்குது. ஏன்னா அவனோட ஹிக்கி மார்க்ஸில் உங்களோட கழுத்துலலாம் இருந்திருக்கும்ல, உங்கள் செஸ்ட்டில் இருந்திருக்கும். ஷர்ட் பட்டன் போடும்போதெல்லாம் அப்படியே உங்கள் செஸ்ட்டில் வந்து சும்மா கையை வச்சுட்டு தடவிட்டே இருந்திருப்பான். நீங்கள் வந்து போதும் போதும் நானே போட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே வந்து ஷர்ட் பட்டன்ஸ்லாம் போட்டுட்டு வந்திருப்பீங்க. அப்புறம் வந்து இந்த ஃபுட் சாப்பிட்றோம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஃபுட்டு கொடுத்துட்டு அவன் வந்து வெளியே போயிருப்பான். நீங்களும் வந்து ஃபுட்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு அங்கேயே தான் ரெஸ்ட் எடுத்துட்டுருப்பீங்க. இப்போ கம்பெனியில் யாருமே இல்லை, எல்லாருமே வீட்டுக்கு கிளம்பிட்டுருப்பாங்க. இப்போ ஜிம்மின் வந்து சரி வா வயன் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை வந்து உங்கள் வீட்டில் வந்து ட்ராப் பண்ணிவிட்டு ஜிம்மினை வந்து அவனும் போயிருப்பான். இப்போது ஜிம்மின் வீட்டில் என்ட்ரி ஆகும் போதே யஷ்னா தான் ஹாலில் உட்காந்துருப்பான். ஜிம்மின் வீட்டுக்கு வரும்போதே ஒரு ஸ்மைலி ஃபேஸோடு தான் வந்திருப்பான். அப்போ வந்து யஷ்னா தான் கேட்குறா, என்ன ஜிம்மின் ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க போலியே, என்ன ஒரு ஸ்மைலியோடவே உள்ளே வந்திருக்கீங்க அப்படின்னு கேட்பா. அதுவா யஷ்னா, அது வந்து நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் ரூம் போயிடுவான். இப்போது நீங்களும் உங்கள் வீட்டுக்கு போயிருப்பீங்க. அவங்களுக்கு இந்த நடந்ததெல்லாம் நினச்சா ஒரு மாதிரி ஷாக்காக ஒரு மாதிரி ஷையாக இருக்குது. எப்படி பண்ணிட்டான் பாரு, நான் ஒரு கிஸ் தான் பண்ணேன் அப்புறம் அவங்க இட்டுட்டு போய் எனக்கு மேட்ரியே முடிச்சு விட்டுட்டான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் யோசிச்சுட்டு இருக்கீங்க. இப்போ ஜிம்மினும் அதே மாதிரி தான் நினச்சிக்கிட்டு அங்கே ப்ளஷ் ஆகிட்டு இருக்கான். இப்போ யஷ்னா தான் ரூம் உள்ள போகிறா. ஜிம்மின் வந்து அங்கே ஒரு மூலையாக நின்று சிரிச்சிட்டு இருப்பான் நடந்ததெல்லாம் நினச்சி. யஷ்னா ரூம் உள்ள வந்தது கூட கவனிச்சிருக்க மாட்டான். இப்போ யஷ்னா தான் ஜிம்மின் முன்னாடி ஹேண்ட் வேவ் பண்ணுறான். ஜிம்மின் என்ன சிரிச்சுட்டே இருக்கிறீங்க, அவ்வளோ சந்தோஷமான விஷயமா சொன்னால் நானும் தெரிஞ்சு சந்தோஷப்படுவேன்ல அப்படின்னு சொல்லி கேட்குறா. அதுக்கு ஜிம்மின் வந்து அது இல்லை யஷ்னா, எனக்கு ஒரு பொண்ணை பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்கிறான். உண்மையாவா ஜிம்மின், யார் அது அப்படின்னு கேட்குறா. யஷ்னாக்கு ஹாப்பி தான். ஏன்னா அவள் வந்து ஜிம்மினை வந்து ஒரு ஃப்ரெண்டாக ஜோனில் தான் பார்க்குறா. ஸோ அவளுக்கு வந்து ஜிம்மின் வந்து ஒரு பொண்ணை லவ் பண்ணுறதுல அவளுக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லை. ஸோ யார் ஜிம்மின் அது இன்ட்ரடியூஸ் பண்ணி வைங்க அப்படின்னு யஷ்னா கேட்குறா. அதுவா, அது கொஞ்சம் டைம் ஆகட்டும், நான் வந்து உனக்கு சொல்கிறேன், ஃபஸ்ட்டு நான் உனக்கு தான் காட்ட போகிறேன் அப்படின்னு சொல்கிறா ஜிம்மினும். சரி ஓகே ஜிம்மின்னு சொல்லிட்டு நான் போய் உங்களுக்கு வந்து காஃபி போட்டு தரேன், நீங்கள் வந்து ஃப்ரெஷ் ஆகிட்டு வெளியே வாங்க அப்படின்னு சொல்கிறா. சரின்னு சொல்லிட்டு ஜிம்மினும் வந்து அவன் பாத்ரூம் போயிடுறான். யஷ்னாவும் கீழே வந்துடுறா. இப்படியே டேஸும் ஸ்கிப் ஆகுது. இப்போ 1 month ஆயிடுச்சு நீங்களும் ஜிம்மினும் டேட் பண்ணி. இந்த 1 monthம் ஜிம்மின் வந்து உங்களுக்கு
அவ்வளோ லவ் குடுத்துருப்பான். நீங்களும் பதிலுக்கு அவ்வளோ லவ் பண்ணியிருப்பீங்க. நெறைய இடத்துக்கு போயிருப்பீங்க. நெறைய உங்களுக்கு புடிச்ச விஷயம்லாம் செஞ்சிருப்பீங்க. ஜிமின் கூட நெறைய வாட்டி வெளிய போயிட்டு வந்திருப்பீங்க. ஸோ இதெல்லாம் உங்களுக்கு ரொம்ப ஹாப்பி மெமரீஸா நல்லாவே ஸ்டோர் ஆயிருக்கு. இப்போ ஒன் டே வந்து யஷ்னா வந்து அவளோட கெஃபே ஓப்பனிங்க்கு வந்து உங்கள வந்து இன்வைட் பண்ணணும்னு சொல்லிட்டு உங்க வீட்டுக்கு வந்திருப்பா. அப்போ வந்து அம்மா இந்த மாரி கெஃபே ஓப்பனிங் இருக்கு. வந்துடணும் கன்ஃபார்ம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே ஒரு சின்னதா ஒரு கார்ட் மாரி பிரிண்ட் பண்ணியிருக்காங்க. அத குடுத்துட்டு அவளும் போறா. கன்ஃபார்ம் வரோம்க்கா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே ஒரு மாரி ஹாப்பியா இருக்காங்க. யஷ்னாவோட ட்ரீம வந்து அவங்க ஹஸ்பண்ட் அவ்வளோ ஃபில் பண்றாங்க அப்படின்னு ரொம்ப லவ்வா, கேரிங்கா இருக்காங்க அப்படின்னு நெனச்சு அவங்க வந்து ஒரு மாரி ஹாப்பியா ஃபீல் பண்ணிட்டுருக்காங்க. இப்போ அப்படியே டைமும் ஸ்கிப் ஆகுது. நெக்ஸ்ட் டே தான் அந்த ஓப்பனிங். ஜிம்மினுடைய ஃபேமிலி எல்லாருமே இருக்காங்க. ஜங்குக், டே எல்லாருமே இங்க கிளம்பி வந்திருக்காங்க. ஸோ இந்த பக்கம் வந்து நீங்க தான் என்னவோ உங்களுக்கு வந்து இன்டர்ன்னு சொல்லிட்டு உங்களுக்கு வேலை குடுத்துட்டாங்க கடைசி நிமிஷத்துல. நீங்க போய் அந்த ஒர்க் செஞ்சுட்ருக்கீங்க. ஸோ உங்க அம்மா கால் பண்ணிட்டே இருக்காங்க. எப்போ வருவ? எப்போ வருவேன்னு. அம்மா நீங்க போங்க நான் ஒரு 1/2 அன் ஹவர்ல வந்துடுறேன் அப்படின்னு சொல்றீங்க. சரின்னு சொல்லிட்டு அவங்களும் வந்து கிளம்பிட்டுருப்பாங்க. இப்போ எல்லாருமே அந்த ஷாப்ல தான் இருக்காங்க. உங்களுக்காக தான் வெயிட் பண்ணிட்டுருக்காங்க. உங்களுக்கு டைம் ஆயிட்டே இருக்கு. 1/2 அன் ஹவர் சொல்லியிருப்பீங்க. இப்போ ஒரு 45 மினிட்ஸ் ஆயிடுச்சு. பட் நீங்க இன்னும் வரவே இல்ல. யஷ்னா உங்களுக்காக தான் வெயிட் பண்ணிட்டுருக்கா. உங்க அம்மா சொல்றாங்க, "இது மாரி பரவாயில்லம்மா, உன் தங்கச்சி பொறுமையா வரட்டும். நீ இப்போ கட் பண்ணு டைம் ஆயிட்டு இருக்குல்ல" அப்படின்னு சொல்றாங்க. "இல்ல என் தங்கச்சி வராம நான் கட் பண்ண மாட்டேன். இது எங்களோட ட்ரீம். நாங்க 2 பேரும் சேர்ந்து தான் இத கனவு கண்டோம். இந்த மாரி ஒரு கெஃபே ஓப்பன் பண்ணணும்னு. பட் இப்போ ஓப்பன் பண்ற நேரத்துல அவ இல்லன்னா எனக்கு ஒரு மாரி கஷ்டமா இருக்கு" அப்படின்னு சொல்லிட்டு யஷ்னா வெயிட் பண்ணிட்டுருக்கா. பட் எல்லாருமே அவள வந்து கொஞ்சம் ஃபோர்ஸ் பண்றாங்க. "டைம் ஆகுது. எல்லாரும் வெயிட் பண்றாங்க" அப்படின்னு. ஜிம்மினும் வந்து "கட் பண்ணு யஷ்னா அவங்க வந்துருவாங்க" அப்படி சொல்றான். சரின்னு சொல்லிட்டு யஷ்னாவும் அந்த ரிப்பன்லாம் கட் பண்றா. அவ ஒரு மாரி உங்களுக்கு நீங்க இல்லாதது வந்து அவளுக்கு ரொம்ப கஷ்டமா தான் இருக்கு. பட் நான் பரவாயில்லன்னு சொல்லிட்டு கட் பண்ணி அவங்க வந்து உள்ள போறாங்க. எல்லாருக்குமே ரொம்ப ஹாப்பியா இருக்கு. பட் யஷ்னாக்கு மட்டும் நீங்க இருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதுவா இருக்கு. ஜிமின் வந்து இந்த மாரி அவள் வந்து நம்ம கான்ட்ராக்ட் பேஸ்ல தான் கல்யாணம் பண்ணோம். பட் இப்போ அவளுக்குன்னு ஒரு ஷாப் இருக்கு. அப்போ அவளுக்குன்னு ஒரு லைஃப் அமைச்சு குடுத்துட்டோம். ஸோ இப்போ எந்த கில்ட்டும் இல்ல நம்மளுக்கு. இப்போ வந்து நம்ம ஒயின பத்தி யஷ்னாக்கு சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து திங்க் பண்ணிட்டு இருக்கான். இந்த இந்த ஃபுல்லாவே முடிஞ்சிச்சுன்னா அவன் வந்து வீட்ல போய் சொல்லலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கான். இப்போ நீங்க தான் அவசரமா அங்க கிளம்பி வந்துட்டுருக்கீங்க. ஐயோ! டைம் ஆயிடுச்சு. யஷ்னா அப்பவே கிளம்பிட்டியான்னு கேட்டா, கடைசி நேரத்துல வேலை குடுத்துட்டாங்க. இந்த ஜிம்மின் வேற எங்க போனான்னு தெரியல. அவன் ஏதாச்சும் எதனா சொல்லி கிளம்பிட்டு இருக்கலாம். அப்படின்னு சொல்லி நீங்களும் அங்க வந்து கிளம்பி சீக்கிரமா வந்துட்டுருக்கீங்க. இப்போ அந்த கெஃபே முன்னாடி தான் நிக்கிறீங்க. டோர் ஓப்பன் பண்ணிட்டு உள்ள ஒரு பிக் ஸ்மைலோட வரீங்க. அப்படியே உங்க ஸ்மைல் அப்படியே ஃபேட் ஆயிடுச்சு. ஜிமின் வந்து யஷ்னா கூட இருக்கான். என்னால யோசிக்கவே முடியல. ஜிமின் எப்படி இங்க வந்தான்? அதுவும் எப்படி யஷ்னா கூட நின்னுட்டுருக்கான்? அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு மாரி 1000 கொஸ்டின் போயிட்டே இருக்கு. இப்போ ஜிமினோட அம்மா தான் யஷ்னா கிட்ட சொல்றாங்க, "ஃபர்ஸ்ட்டு உன்னோட ஹஸ்பண்ட் கிட்ட குடு நீ போட்ட காஃபி" அப்படின்னு சொல்லிட்டு யஷ்னா வந்து ஒரு காஃபி ட்ரீய வச்சிருப்பா. அத நேரா எடுத்துட்டு போய் ஜிமின் கிட்ட குடுக்குறா. உங்களுக்கு ஒரு மாரி எதுக்கு யஷ்னா ஜிமின் கிட்ட போய் காஃபி குடுக்கணும்? யஷ்னாவோட ஹஸ்பண்ட் ஜிம்மினா? அப்போ ஜிம்மின் நம்மள ஏமாத்துறானா? அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ஒரு மாரி ஒண்ணுமே புரியல. அப்படியே அங்க ஸ்டாச்சு மாரி நின்னுட்டே இருக்கிறீங்க. இப்போ வந்து யஷ்னா இப்படி திரும்பும்போது உங்கள பார்க்குறா. "வயன் வந்துட்டியா? உள்ள வா அப்படின்னு சொல்லி உங்ககிட்ட வந்து "இந்த ஷாப்ப பாரு. இதெல்லாம் நம்ப எப்படி ட்ரீம் பண்ணோமோ அப்படியே செஞ்சிருக்கேன்ல நானு. பாரு நல்லா இருக்கா?" அப்படின்னு சொல்லிட்டு உங்கள வந்து கேட்டுட்டே இருக்கா. நீங்க உங்களுக்கு எதுவுமே பேச தோணல. ஒரு மாரி அப்படியே ஷாக்காவே இருக்கீங்க. "இதெல்லாம் பண்ணதுக்கு எனக்கு ஜிமின் தான் ஹெல்ப் பண்ணாரு வயன். நீ ஜிமின இதுவரை மீட் பண்ணல. வா இன்டர்வியூ பண்றேன்" அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் "இங்க பாருங்க இதுதான் என்னோட தங்கச்சி வயன். வயன் இங்க பாரு இதுதான் என்னோட ஹஸ்பண்ட் ஜிமின்" அப்படின்னு சொல்லிட்டு இன்ட்ரோ பண்றா. ஜிமினுக்கு உங்கள பார்த்துட்டு ஒரு மாரி ஆயிடுச்சு. நீங்க வந்து ஜிமின பார்த்துருப்பீங்க. உங்க கண்ல வந்து அவ்ளோ கொஷின் இருக்கு. "ஏன் என்ன ஏமாத்துன?" அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின ஒரு மாரி ஜிமினால உங்க கண்ண ஃபேஸ் பண்ணவே முடியல. ஜிமின் உங்கள பார்க்காம "சரி ஓகே யஷ்னா நான் வரேன்" அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் அங்கேருந்து போயிருப்பான். உங்களுக்கா போற ஜிமின பார்த்துட்டு என்ன சொல்றதுன்னே தெரியல. அப்போ இவன் வந்து நம்மள சீட் பண்ணியிருக்கானா? இல்ல இவன் வந்து என் அக்காவ சீட் பண்றானா? அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு மாரியா இருக்கு.
போய் போய் நம்ம அக்கா ஹஸ்பண்டோட நம்ம இப்படிலாம் இருந்திருக்கிறோமே! நான் லவ் பண்ண ஜிமின் இவன் இல்ல. இவனலாம் நான் போய் லவ் பண்ணேன்னு நெனச்சா எனக்கு ஒரு மாரி கேவலமா இருக்கு. என் உடம்பெல்லாம் ஒரு மாரி கூசுது அப்படின்னு சொல்லி நீங்க ஒரு மாரி உங்க மைண்ட்ல இது ஃபுல்லா ஓடிட்டே இருக்கு. உங்களுக்கே தெரியாம உங்க கண்லருந்து தண்ணி வருது. இப்ப யஷ்னா உங்கள பார்த்துட்டு, "வயன் எதுக்கு நீ அழுவுற?" அப்படின்னு சொல்லிட்டு உங்ககிட்ட வந்து கேட்குறா. அது 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 நான் அப்படின்னு சொல்லிட்டு, நீங்க வந்து உங்க கண்ண வந்து வைப் பண்ணிட்டு, "அது ஒண்ணும் இல்ல யஷ்னா, ஒரு மாரி ஹாப்பி டியர்ஸ் தான்" அப்படின்னு சொல்லிட்டு, நீங்க யஷ்னா வந்து ஹக் பண்ணிக்கிறீங்க. ஹக் பண்ணிட்டு, "சாரி யஷ்னா" அப்படின்னு சொல்லிட்டு சொல்றீங்க. "சாரியா எதுக்கு வயேன்?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறா. "இல்ல சாரி என்ன மன்னிச்சிடு. நான் உன் லைஃப்ல ரொம்ப முக்கியமான நாள வந்து நான் கெடுத்துட்டேன். ரொம்ப லேட்டா வந்துட்டேன்ல, அதுக்கு தான் சாரி யஷ்னா" அப்படின்னு சொல்லிட்டு, நீங்க யஷ்னா வந்து ஹக் பண்ணி சாரி சொல்லிட்டு, "சரி நான் போறேன்" அப்படின்னு சொல்லி நீங்க அங்கேருந்து பார்ப்பீங்க. யஷ்னா உங்க கைய பிடிச்சிட்டு, "என்ன பையன் என்ன ஆச்சு? நீ லவ் பண்ற சொன்னியே, அந்த பையன் எதுனா சொல்லிட்டானா என்ன? ஏன் நீ இவ்ளோ வருத்தமா பேசுற நீ? நீ லேட்டா வந்ததுக்கெல்லாம் நீ சாரி சொல்லல. என்னாச்சு சொல்லுவேன் என்கிட்ட எதுவும் மறைக்காத" அப்படின்னு கேட்குறா. உங்களால எப்படி சொல்ல முடியும்? நான் லவ் பண்ணதே உன் புருஷன தான். உன் புருஷன் வந்து என்ன ஏமாத்திட்டான் அப்படின்னு. ஸோ அதெல்லாம் ஒண்ணும் இல்ல யஷ்னா. நான் வந்து கொஞ்சம் டயர்டா இருக்கேன். எனக்கு ஒர்க்கு நெறைய இருக்கு. ஸோ நான் அதான் டயர்டா இருக்கேன். நான் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க வந்து இப்படி பார்ப்பீங்க. யஷ்னா திருப்பி உங்கள ஸ்டாப் பண்ணிட்டு, "ஒண்ணும் இல்லல்ல" அப்படின்னு கேட்குறா. "ஒண்ணும் இல்ல யஷ்னா, நீ ஹாப்பியா இரு" அப்படின்னு சொல்லிட்டு லைட்டா யஷ்னாவோட சீக்ஸ வந்து கொஞ்சம் இப்படி தட்டுவாங்கல்ல, அந்த மாரி தட்டிட்டு நீங்க வந்து இப்படி போறீங்க. அப்பதான் நீங்க அந்த இடத்துல வி இருக்கிறத பார்ப்பீங்க. விக்கு வந்து ஜிமின் சொல்லியிருப்பான். அப்பப்போ ஃபோன் பண்ணி, "இந்த மாரி நான் வயன லவ் பண்றேன்டா" அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட லவ் ஸ்டோரி வந்து விக்கு மட்டும் தான் தெரியும். ஸோ நீங்க அது உங்களுக்கு தெரியாது. நீங்க விக்கு போயிட்டு, "சார் நான் திருப்பி லண்டனுக்கே வரலான்னு இருக்கேன். ப்ளீஸ் என்ன வந்து 1 மந்த் அங்க வேலை பார்க்க விடுங்க" அப்படின்னு சொல்லி நீங்க கேட்குறீங்க. "ஏன் வயன் என்னாச்சு? ஜிமின் கூட எதனா பிரச்சனையா?" அப்படின்னு கேட்குறான். அப்போ உங்களுக்கும் தெரியுமா ஜிமின் என் அக்காவோட ஹஸ்பண்டு அப்படின்னு. டேக்கே இப்ப தான் ஷாக்கு. "என்ன நீ தான் யஷ்னாவோட தங்கச்சியா?" அப்படின்னு. "ப்ளீஸ் சார் நான் இந்த இடத்த விட்டு போகணும்னு நினைக்கிறேன். என்னை திருப்பியும் லண்டன்ல வேலை பார்க்கறதுக்கு விடுங்க" அப்படின்னு நீங்க ஒரு மாரி ரொம்ப ப்ரோக்கன் வாய்ஸ்ல பேசுறீங்க. உங்களால எந்த நேரத்துலயும் நீங்க பர்ஸ்ட் அவுட் ஆகி அழுவுவீங்க. ஸோ நீங்க ஒரு மாரி கண்ட்ரோல் பண்ணி பேசிட்டு இருக்கீங்க. அது விக்கு நல்லாவே புரியுது. "சரி ஓகே பையன் நீ வந்து போ இப்போ. நம்ம அப்புறமா பேசலாம்" அப்படின்னு சொல்லிட்டு டே வந்து விய தேடி தான் போறான். ஜிமின் தான் அந்த கெஃபேவோட மாடியில தான் நின்னுட்டுருக்கான். இப்ப டே போய் கேட்குறான், "ஜிமின் என்ன நடக்குது இங்க? வயன் தான் யஷ்னாவோட தங்கச்சி. இது உனக்கு முன்னாடியே தெரியுமா என்ன? அவ என்னடா அவ்ளோ ப்ரோக் ஆயிட்டாடா. அவகிட்ட போய் பேசுடா. ஏன்டா நீங்க இப்படி பண்றீங்க?" அப்படின்னு சொல்லிட்டு டே பாட்டுக்கு கேட்டுட்டே இருக்கான். எனக்கே இப்ப தான் தெரியும். வயன் வந்து யஷ்னாவோட தங்கச்சின்னு. ஆ யஷ்னாக்கு தெரியுமா நீங்க லவ் பண்றது? நீ லவ் பண்ற பொண்ணு வயன் தான்னு? தெரியாது டே. என்ன இப்ப நான் எப்படி போய் நான் யஷ்னாகிட்ட சொல்ல போறேன்னு எனக்கே தெரியல. ஆல்ரெடி அவளோட லைஃபே நான் ஸ்பாயில் பண்ணிட்டேன்னு இப்போ நான் நெனச்சிட்ருக்கேன். இப்போ வயன் வேற அவ தங்கச்சின்னு நெனச்சா, அவ என்ன நெனைப்பா? என் தங்கச்சி லைஃப்பும் ஸ்பாயில் பண்ணிட்டியான்னு தான நெனைப்பா. அப்படின்னு ஒரு மாரி கஷ்டமா இருக்கு எனக்கு. என்ன சொல்றது? நான் எப்படி இத ஓப்பன் பண்ண போறேன்னு எனக்கு தெரியல. நாங்க லண்டனுக்கு வரதுக்கு என்கிட்ட கேட்டுட்ருக்கா. "நீ எதா இருந்தாலும் சீக்கிரமா பண்ணு" அப்படின்னு சொல்றான். அதுக்கு ஜிமின் வந்து, "நீ என்னடா சொன்ன? நீ லண்டனுக்கு போறதுக்கு ஓகே சொல்லிட்டியா என்ன?" அப்படின்னு கேட்குறான். அதுக்கு வந்து, "நான் இப்போ எதுவும் முடிவு பண்ணல. நீ ஃபர்ஸ்ட்டு இந்த ப்ராப்ளம்லாம் இந்த 1 வீக்ல சால்வ் பண்ணு. என்னால 1 வீக்குள்ள தான் அவள தாக்கு பிடிச்சு இங்கேயே வச்சிருக்க முடியும். இந்த 1 வீக்லயே ப்ராப்ளம சால்வ் பண்ணி பாருடா" அப்படின்னு சொல்றான். அதுக்கு "தேங்க் யூ ஸோ மச்டா" அப்படின்னு ஜிமின் சொல்லிட்டு, திருப்பி வந்து, "இங்க பாரு நீ ஃபர்ஸ்ட்டு யஷ்னாகிட்ட சொல்லு. யஷ்னா உனக்கு சப்போர்ட் பண்ணானா, இன்னும் கொஞ்சம் ஈஸியா இருக்கும்ல வயனுக்கு புரிய வைக்கிறதுக்கு" அப்படின்னு சொல்லிட்டு, யஷ்னாவ வந்து நான் போய் கூட்டிட்டு வரேன்னு சொல்லி கீழ போயிட்டு, "யஷ்னா கொஞ்சம் மேல வரீங்களா? ஜிமின் உங்ககிட்ட பேசணுமா?" அப்படின்னு சொல்லிட்டு, வந்து யஷ்னாவ கூட்டிட்டு மேல போறான். இப்போ ஜிமின் தான் ஒரு மாரி அவன் பார்க்கறதுக்கே ரொம்ப கஷ்டத்துல உட்காந்துட்டு இருக்கிற மாரி இருக்கு. இப்போ யஷ்னா தான் கிட்ட போயிட்டு, "என்னாச்சு ஜிமின்? ஏன் இப்படி இங்க உட்காந்துட்டு இருக்கீங்க?" அப்படின்னு கேட்குறா. ஜிமின் ஜிமின் வந்து யஷ்னா கைய பொறுமையா புடிச்சு, யஷ்னா நான் உன்கிட்ட சொல்லியிருக்கேன்ல, எனக்கு ஒரு பொண்ண ரொம்ப பிடிச்சிருக்கு. நான் அவள லவ் பண்றேன். அவளும் என்ன ரொம்ப லவ் பண்றா" அப்படின்னு. "ஆமா ஜிமின் நீங்க கூட எனக்கு இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்கிறேன்னு சொன்னீங்கல்ல, அந்த பொண்ணா?" "ஆமா யஷ்னா. அது வந்து எனக்கு தெரியாது அந்த பொண்ணு உன் தங்கச்சி வயனுன்னு."
ஜிமின் நீங்கள் என்னவோ சொன்னீங்க. அது எனக்கு சரியா கேட்கல. நீங்கள் சொன்னது வந்து, "ஆமா யஷ்னா, நான் உன் தங்கச்சி வயன தான் நான் லவ் பண்ணுறேன். அவளும் என்ன ரொம்ப லவ் பண்ணுறா யஷ்னா" அப்படின்னு அப்படின்னு சொல்கிறான். ஜிம் இ என்ன சொல்கிறீங்க ஜிமின் நீங்க? அப்படின்னு ஒரு மாரி ஜிமின் கிட்டேருந்து அவள் ஹேண்டை எடுத்துட்டு கேட்குறா. இந்த மாரி அப்புறம் ஜிமின் வந்து சொல்ல ஆரம்பிக்கிறான். இந்த மாரி நான் வயன லண்டனில் தான் பார்த்தேன். அதுக்கப்புறம் எனக்கு வந்து அவள ரொம்ப பிடிச்சது. ஸ்டார்ட்டிங்லேருந்து எல்லாமே சொல்கிறான் ஜிமின்னு. இதுவரைக்குமே எனக்கு வந்து வயன் தான் உன் தங்கச்சின்னு தெரியாது யஷ்னா. யஷ்னாக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல. இப்போ வந்து ஜிமினோட கேரக்டர் வந்து அவ்வளோ ஒன்றும் பேட்லாம் இல்லை. உங்க யஷ்னாக்கு தெரியும். எப்போ ஜிமின் வந்து ஒரு பொண்ணை லவ் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னாரோ, அதுக்கு முன்னாடியே வந்து அந்த கான்ட்ராக்டில் வந்து பேபி பெற்று கொடுக்கணும் அப்படின்னு இருந்திருக்கும்ல, அதை வந்து கேன்சல் பண்ணியிருப்பாரு. இல்லை நான் ஒரு பொண்ணை லவ் பண்ணுறேன், நான் லாயலாக இருக்கணும்னு இருக்கிறேன், அதனால் இந்த கான்ட்ராக்டில் வந்து இந்த ரூல் வேணாம் யஷ்னா, நம்ம வந்து 6 மந்த் கழிச்சு நம்ம வந்து டிவோர்ஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருப்பான். யஷ்னாக்கு வந்து அதுவே ஒரு மாதிரி பரவாயில்ல, அவர் லவ் பண்ணுற பொண்ணுக்கு வந்து அவள் வந்து உண்மையாக இருக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் மேலே இன்னும் கொஞ்சம் மரியாதை ஏறி தான் இருக்கும் அவளுக்கு. இப்போ அப்படியே யஷ்னா வந்து எல்லாமே யோசிச்சுட்டே இருக்கா. இப்போ வந்து அப்படியே கொஞ்சம் ஒரு டைம் ஸ்கிப் ஆகுது. ஒரு 1/2 அன் ஹவர் கிட்ட வந்து எல்லாமே யோசிச்சு பார்த்துருப்பா. வயனு வந்து ஜிம்மினுக்கு கரெக்டாக இருப்பானா? ஜிம்மின் வந்து வயனுக்கு கரெக்டாக இருப்பானா? அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே யோசிச்சிருப்பாங்க. இப்போ நம்ம இருக்கிறது தான் இங்கே நடுவில் வந்து பிரச்சனையாக இருக்குது. சரி ஓகே ஜிமின் அப்படின்னு சொல்லிட்டு யஷ்னா வந்து கூப்பிடுவா. என்ன யஷ்னா யோசிச்சியா என்னது அப்படின்னு கேட்குறான். நான் ஒன்று கேட்பேன், பட் நீங்கள் வந்து உண்மையை மட்டும்தான் சொல்லணும் அப்படின்னு சொல்கிறா யஷ்னா. சரி சொல்லு யஷ்னா என்னது அப்படின்னு கேட்குறான் ஜிமின். என்னோட தங்கச்சி நீங்கள் பத்திரமா பார்த்துப்பீங்கள, ஹர்ட்லாம் பண்ண மாட்டீங்கல்ல அப்படின்னு கேட்குறா. ஜிமின் என்ன சொன்ன யஷ்னா அப்படின்னு. இல்லை என்னோட தங்கச்சியை வந்து நீங்கள் ஹர்ட் பண்ண மாட்டீங்கல்ல, இந்த விஷயத்த வந்து சால்வ் ஆயிடுச்சுன்னா என் தங்கச்சி நீங்கள் பத்திரமா பார்த்துப்பீங்கல்ல, என் தங்கச்சியை ஹர்ட் பண்ணீங்கன்னா அப்புறம் நான் உங்களை சும்மா கூட விட மாட்டேன் ஜிமின் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ரொம்ப சாஃப்டாக வந்து மிரட்டிகிட்டு இருக்கா ஜிமினை. தேங்க்யூ ஸோ மச் யஷ்னா. நான் வந்து வயனை வந்து ரொம்ப பத்திரமா பார்த்துப்பேன், அவளை நான் ஹர்ட் பண்ணவே மாட்டேன் அப்படின்னு சொல்லி வந்து ஜிமினும் சொல்கிறான். சரி ஓகே நான் உங்களுக்கு இதில் ஹெல்ப் பண்ணுறேன், பட் நம்ம இப்போ என்ன பண்ணுறது, வயன் எங்கே போனானே தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு யஷ்னா வந்து சொல்கிறா. வயன் எங்கே போகலாம் அப்படின்னு சொல்லி ஜிமின் கேட்குறான். வயன் எங்கே போனான்னு வந்து எனக்கு தெரியல, நான் அவகிட்ட பேசிட்டு நேராக உங்ககிட்ட தானே வந்தேன், மேபி அவள் வீட்டுக்கு போயிருக்கலாம், நம்ம வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு யஷ்னா, டே அப்புறம் ஜிமின் 3 பேரை தான் வந்து காரில் கிளம்பி உங்களை தேடி உங்கள் வீட்டுக்கு தான் வராங்க. நீங்களா ரொம்பவே அழுதுட்டு இருக்கிறீங்க. என் அக்காவை நான் வந்து சீட் பண்ணிட்டேன், எங்கள் அக்காவை நான் வந்து ஏமாற்றிட்டேன், அவளோட ஹஸ்பண்ட் கூட வந்து நான் இப்படி இருந்துட்டேன், எனக்கு நான் நினச்சா ரொம்ப கேவலமாக அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே அழுதுட்ருக்கீங்க. இப்போது ஜிமின் தான் அவங்க வீட்டுக்கிட்ட வந்தாச்சு. யஷ்னா உங்களை பார்க்கறதுக்கு ஓடி வரா உள்ள. நீங்கள் உள்ளே உட்காந்து அழுதுட்ருக்கீங்க. நீங்கள் வந்து டோர் லாக் பண்ணியிருப்பீங்க. யஷ்னா வந்து கதவை தட்டிகிட்டே இருக்கா. வயன் கதவை தரன்னு. நீங்கள் வந்து இல்லை யஷ்னா நீ இங்கேருந்து போ, நீ ஏன் இங்கே வந்த அப்படின்னு சொல்லிட்டு கத்திகிட்ருக்கீங்க. நீங்கள் டோர் ஓப்பன் பண்ணுற மாதிரியே தெரியல. டேவும் ஜிமினும் தான் வந்து டோரை உடச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு உடைக்க பார்க்குறாங்க. தயவு செஞ்சு யாரும் உள்ளே வராதீங்க போங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து இன்னும் கொஞ்சம் ஹெவியாக அழுதுட்டு தான் இருக்கிறீங்க. நீங்கள் ஃபைனலி எப்படியோ 2 பேரும் சேர்ந்து டோரும் உடச்சிட்றாங்க. யஷ்னா தான் ஓடி வந்து உங்களை ஹக் பண்ணிக்கிறா. அழுவாத வயன் அழுவாத, எல்லாமே எனக்கு தெரியும், இதில் உன் தப்பு எதுவுமே இல்லை யஷ்னா, எல்லாமே என் தப்பு தான், நான் முன்னாடியே வந்து ஜிமின் யார் என்னன்னு நான் கேட்டிருக்கணும், எல்லாமே என் தப்பு தான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் உங்களே ப்ளேம் பண்ணிக்கிறீங்க. ஜிமின் வந்து பேச வரான். வயன் இல்லை வயன் சாரி ஏன் தப்பு தான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஜிமினை வந்து ஒரு முறை தான் நீ எதுவும் பேசாத அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கத்துறீங்க. ஜிமின் அப்படியே ஆஃப் ஆயிட்டான். யஷ்னா தான் ஜிமின் இருங்க நான் பேசுகிறேன், நீங்கள் 2 பேரும் கொஞ்சம் வெளியே இருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜிமினை வந்து வெளியே போக சொல்லிடுறா யஷ்னா. இப்போ யஷ்னா தான் அவங்கள வந்து உங்கள் கண்ணெல்லாம் தொடச்சிட்டு ஐயோ அழுவாத வயன், நான் என்ன நினச்சின்னு ஃபுல்லாக சொல்கிறேன் அதை கேளு அப்படின்னு சொல்லிட்டு
யஷ்னா வந்து சொல்ல ஸ்டார்ட் பண்ணுறா. ஃபஸ்ட்டு நான் வந்து அப்பா அம்மாக்காக தான் ஒத்துக்கிட்டேன். அவரும் வந்து அவங்க அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை, அந்த ஃபோர்ஸ்னால தான் என்னை வந்து மேரேஜ் பண்ண ஒத்துக்கிட்டாரு. அதுக்கப்புறம் வந்து நாங்கள் மேரேஜ்க்கு முன்னாடியே கான்ட்ராக்ட் போட்டுட்டோம் வையேன். இன்னும் ஒரு 2 மந்த்ஸில் எங்களுக்கு டிவோர்ஸ் ஆகிடும். அதுக்கப்புறம் நான் என்னோடய வேலையை பார்த்துட்டு போயிடுவேன். ஜிமின் அவருக்கு பிடிச்ச பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கலான்னு தான் வந்து நாங்கள் இந்த மாதிரி ஒரு பிளான் பண்ணோம். இது ஃபுல்லாகவே வீட்டுக்காக நடந்த மேரேஜ் தான் பையன் அப்படின்னு சொல்லிட்டு அவள் வந்து எல்லாமே சொல்கிறா. இது வெளில நானும் ஜிமினும் ஒன்றாலாம் இல்லை, நாங்கள் வந்து தனித்தனியாக தான் தூங்குவோம். ஜிமின் வந்து அவரோட ரூமில் தூங்குவார், நான் வந்து கெஸ்ட் ரூமில் தான் தூங்குவேன். காலையில் எழுந்துச்சி சும்மா உள்ளே போயிட்டு நான் ப்ரிட்டன் பண்ணுவேன் உள்ளே தான் தூங்கின மாதிரி அப்படின்னு எல்லாமே சொல்கிறா. இப்போ தான் உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக புரியுது. இல்லைக்கா, இருந்தாலும் அவருக்கு நான் வந்து உனக்கு வந்து நான் துரோகம் பண்ணிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அழுவுறீங்க. ஜிமின் எல்லாமே சொன்னார். நீ இது வெல்லும் ஜிம்மினை வந்து நான் கல்யாணம் பண்ணப்போ நீ வரலல்ல, அதனால தான் உனக்கு தெரிஞ்சதில்ல. இல்லைன்னா உனக்கு தெரிஞ்சிருக்கும்ல. நீ ஏன் நீ எதுவும் ஃபீல் பண்ணதில்லை, உன் தப்பு எதுவுமே இல்லை. இப்போ நாங்களே வந்து அப்பா அம்மாக்கிட்ட சொல்லன்னு தான் இருக்கோம். ஆன்ட்டிக்கு வந்து இப்போ உடம்பு பரவாயில்ல, இப்போ அவங்க கொஞ்சம் நல்லாவே சரியாயிடுச்சு. இப்போ நாங்கள் வந்து எங்கள் விஷயத்த பற்றி சொன்னோன்னா அத்தைக்கு வந்து இப்போ உடம்புக்கு ஒன்றும் ஆகாது. அப்போ சொல்லியிருந்தேன்னா அத்தைக்கு இன்னும் கொஞ்சம் சீரியஸாக இருக்குவேன். அதனால தான் நாங்கள் வந்து இவ்வளோ நாள் அத்தைக்காக தான் நாங்கள் நடிச்சிட்டு இருந்தோம். ஜிம்மின் ரொம்ப நல்லவர் தான் அப்படின்னு சொல்லிட்டு யஷ்னா வந்து எல்லாமே உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்கிறா. இங்கே பாரு, நான் வந்து டிவோர்ஸ்க்கு ஆனதுக்கப்புறம் என்னை வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் எனக்கு வந்து இந்த கெஃபேவே ஸ்டார்ட் பண்ணி கொடுத்துருக்காருன்னு சொல்லிட்டு எல்லாமே சொல்கிறா. இல்லைக்கா, இல்லைன்னா இதை நான் எனக்காச்சும் சொல்லியிருக்கலாம்ல, நீ ஏன் எனக்கு இதெல்லாம் மறைச்ச? உன்னை ஃபஸ்ட்டில் அவன் அவ்வளோ ஹர்ட் பண்ணியிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஜிமின் மேலே கோவம் தான் வருது. நீ ஜிமின் மேலே கோவப்படுறதுக்கு எதுவுமே இல்லை. இல்லைக்கா, அது வந்து அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே மயக்க போட்டு விழுந்துட்டீங்க. யஷ்னாக்கு என்னாச்சுன்னு தெரியல. ஜிமின் டே இங்கே வாங்க, ஒயின் மயக்க போட்டு விழுந்துட்டா அப்படின்னு சொல்லிட்டு யஷ்னா கூப்பிடுறா. ஜிமின்கா என்னாச்சுன்னு சொல்லிட்டு பதட்டமாக அப்படியே 2 பேரும் உள்ளே வராங்க. உங்களுக்கு தண்ணிலாம் தெளிக்கிறாங்க, பட் நீங்கள் ஏஞ்சிக்கவே இல்லை. ஹாஸ்பிட்டல் போகலாம் அப்படின்னு யஷ்னா சொல்கிறா. ஜிமின் தான் உங்களை அப்படியே ப்ரைடல் ஸ்டைலில் தூக்கிட்டு காருக்கு போகிறான். காருக்கு போயிட்டு டே தான் வந்து ட்ரை பண்ணுறான். யஷ்னா முன்னாடி உட்காந்துட்ருக்கா. ஜிமின் வந்து உங்களை வந்து அவன் மேலே அப்படியே சாச்ச மாதிரி உட்கார வச்சுட்டு இந்த மாதிரி போயிட்டுருக்காங்க ஹாஸ்பிட்டலுக்கு. இப்போ ஹாஸ்பிட்டலுக்கும் போயாச்சு. டாக்டர்னு சொல்லிட்டு ஜிமின் ரொம்ப பதட்டப்படுறான். ஜிமின் ஒன்றும் இல்லை, நீங்கள் கம்முன்னு இருங்க, யஷ்னா வந்து ஒயனுக்கு எதுவுமே ஆகாது அப்படின்னு வந்து 2 பேருமே வந்து ஜிமினை வந்து காம் பண்ணுறாங்க. இப்போது டாக்டரும் வந்தாச்சு. என்னாச்சு, ஏன் இப்படி கத்துறீங்க அப்படின்னு கேட்கவே, இல்லை என்னோட ஒயனுக்கு வந்து திடீர்னு மயக்க போட்டு விழுந்துட்டா, என்னாச்சுன்னு தெரியல, ஃபஸ்ட்டு உள்ளே கொட்டுன்னு வந்து அட்மிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் தான் வந்து உங்களை அப்படியே தூக்கிட்டு போய் அந்த பெட்டில் வந்து படுக்க வைக்கிறான். இப்போ டாக்டரும் வந்து செக் பண்ணி பார்க்குறாங்க. ஜிமின்கா வெளியே நின்று ஒரு மாதிரி பதட்டமாக இருக்குது. என்னாச்சு, எதுக்கு மயக்க போட்டு விழுந்துருப்பா அப்படின்னு சொல்லிட்டு நடந்துக்கிட்டே இருக்கான். இப்போது டாக்டர் வந்து செக் பண்ணி முடிக்கிறாங்க. இப்போது வந்து டாக்டர் தான் கூப்பிட்டு பேசுகிறாங்க. ஜிமின் வந்து டாக்டர் என்னாச்சு சொல்லுங்கள், எனக்கு என்னாச்சு அப்படின்னு கேட்டுகிட்டே இருக்கான். ஃபஸ்ட்டு கொஞ்சம் பொறுமையாக இருங்க, நீங்கள் யார் பேஷண்ட்டுக்கு அப்படின்னு கேட்குறாங்க. அது வந்து யஷ்னா தான் சொல்கிறா. இவங்க தான் வந்து ஒயனோட ஹஸ்பண்ட் அப்படின்னு சொல்கிறா ஜிமினை யஷ்னாவை பார்க்குறா. கம்முன்னு இருங்க அப்படின்னு சொல்லிட்டு யஷ்னா வந்து கண்ணை காட்டுறா. ஆமாம், நான் தான் ஒயனோட ஹஸ்பண்ட். அப்புறம் நான் வந்து ஒயனோட சிஸ்டர் தான், சொல்லுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போது வந்து டாக்டர் வந்து பதட்டப்படாதீங்க, ஷீ இஸ் ப்ரெக்னென்ட், அவ்வளோதான், 2 வீக்ஸ் ஆகிருக்கு ப்ரெக்னென்ட் ஆகி, ஏன் நீங்கள் செக் பண்ணலையா அப்படின்னு கேட்குறாங்க. ஜிமின்கா என்ன சொல்கிறதுனே தெரியல. யஷ்னாக்கா ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. என்னது, ஒயன் ப்ரெக்னெண்ட்டாக இருக்காளோ? ஏன்னா ஒயன் வந்து ரொம்பவே செல்லமான பொண்ணு. யஷ்னா வந்து ஒயனை வந்து அவளோட பொண்ணு மாதிரி ரொம்ப அப்படி தான் பார்த்துப்பா. இப்போ அவளுக்கே ஒரு பேபி வரப்போகுது. அப்போ என் ஒயன் பெரிய பொண்ணா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி அவளுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு அந்த மூமெண்ட்டு. ஜிமினுக்கு வந்து எப்படா இது ரியாக்ட் பண்ணுறதுனே தெரியல. அவனுக்கும் சந்தோஷமா இருக்கு. இது அவளுக்கு நான் எப்படி சொல்கிறது, அவள் அக்செப்ட் பண்ணிப்பாளா அப்படின்லாம் யோசிச்சுட்டு இருக்கான். சரி, ஓகே, எப்போ டாக்டர் டிஸ்சார்ஜ் பண்ணிக்கலாம் அப்படின்னு யஷ்னா கேட்குறா. அவங்க கண்ணை முடிச்சு தான் விட்டுட்டு போவாங்க. அவங்க எப்போ கண்ணை முழிப்பாங்க, ஒரு ஃபியூ மினிட்ஸில் அவங்க கண்ணை முழிச்சிடுவாங்க. ஸோ கொஞ்சம்
பதட்டப்படாதீங்க. அவங்க கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஸாக ரொம்ப வீக்கா இருக்காங்க. ஏதோ வந்து யோசிச்சு ரொம்ப வீக்கா இருக்காங்க. அவங்கள பத்திரமா பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கொஞ்சம் டேப்லெட்ஸ்லாம் எழுதி தராங்க. இதெல்லாம் கன்டின்யூ பண்ணுங்க அப்படின்னு. இப்போ வந்து நான் போய் டேப்லெட்ஸ் வாங்கிட்டு வரேன்னு சொல்லிட்டு வந்து அவனும் போய் டேப்லெட்ஸ்லாம் வாங்கறதுக்கு போயிட்டான். இப்போது யஷ்னாவும் ஜிம்மினும் தான் வெளியே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ ஒரு சிஸ்டர் வந்து பேஷண்ட் கண்டுபிடிச்சிட்டாங்க. அவங்கள டிஸ்டர்ப் பண்ணாமல் போய் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. யஷ்னாவா உள்ள போகிறதுக்கு அந்த டோரில் திறக்கிறவளும் போயிட்டா. பட் அவள் ஒரு செகண்ட் வெயிட் பண்ணிட்டு, ஜிமின் நீங்கள் போங்க ஃபஸ்ட்டு, நீங்கள் தான் இந்த விஷயத்த அவளுக்கு ஃபஸ்ட்டு சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு யஷ்னா வந்து வெளியே இருந்துட்டு ஜிம்மினை வந்து உள்ளே போக சொல்கிறா. யஷ்னா நான் எப்படி அவள் வந்து என்னை பார்த்து கோவப்பட்டு அவளுக்கு எதுனா ஆயிடுச்சுன்னா, இல்லை நீங்களே போங்க அப்படின்னு சொல்கிறா. இல்லை ஜிமின், இதை நீங்கள் தான் அவளுக்கு சொல்லணும், நீங்கள் போங்க, மேபி இதனால் அவள் சமாதானம் ஆகி அவங்கள வந்து உங்களை திருப்பி அக்செப்ட் பண்ணிக்கலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு யஷ்னா வந்து சொல்கிறா. சரி ஓகேன்னு சொல்லிட்டு ஜிம்மின் வந்து உள்ளே போகிறான். ஒரு தயக்கத்தோடு தான் வயன் கிட்ட போகிறான். அப்போ வந்து நீங்கள் அப்போ தான் கொஞ்சம் கண்ணை ஓப்பன் பண்ணி பார்க்குறீங்க. ஜிம்மின் நிற்கிறான். உங்களுக்கு வந்து அந்த மயக்கத்திலே வந்து தெரிஞ்சிருக்கும். ஜிம்மின் அவ்வளோ பதட்டமாக ஆகிட்டு உங்களை வந்து தூக்கிட்டு போயிருப்பான் வயன்னு சொல்லி. உங்களுக்கு அதெல்லாம் தெரிஞ்சிருக்கும். லைட்டாக ஞாபகம் இருக்குது. நீங்கள் வந்து இப்போ நீ எதுக்கு உள்ளே வந்த, வெளியே போ அப்படின்னு ஒரு மாதிரி ரொம்ப லோவாக ரொம்ப வீக்கான ஒரு வாய்ஸில் பேசுகிறீங்க. வயன் அது வந்து நீ முதல்ல வந்து வெளியே போன்னு சொல்லிட்டு நீங்கள் ஏஞ்சிக்கிறீங்க. அப்போ ஜிம்மின் வந்து உங்ககிட்ட ஃபாஸ்ட்டாக வந்து இல்லை வயன் நீ படு, அதை வந்து நீ ஸ்ட்ரெஸ் ஆகக்கூடாது, நீ ஸ்ட்ரெயின் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்கிறான். எனக்கு என்னாச்சு, நான் ஏன் ஹாஸ்பிட்டலில் இருக்கேன், அது வந்து வயன் நம்ம பேரண்ட்ஸ் ஆக போகிறோம், நம்ம அம்மா அப்பா ஆக போகிறோம், உன் வயிற்றில் ஒரு பாப்பா இருக்குது, என் பாப்பா இருக்குது வயன் அப்படின்னு சொல்கிறான். என்ன சொல்கிற, சும்மாலாம் சொல்லாத, என்னை சமாதானப்படுத்தணும்லாம் இது சொல்லாத, பொய் சொல்லாத ஜிமின் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. இல்லை வயன் நம்ம பாப்பா உன் வயிற்றில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் ஸ்டொமக் மேலே அவன் கையை வச்சு மாதிரி காட்டுறான். உங்களுக்கு எப்படி எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறதுனே தெரியல. உங்கள் கண்ணு ஃபுல்லாகவே டியர்ஸ் ஆகிடுச்சு. நீங்கள் ஒரு மாதிரி தேம்பிக்கிட்டே பொய் சொல்லலை, இல்லை ஜிமின் நீ அப்படின்னு சொல்லிட்டு, இல்லை பையன் நான் உண்மையாக தான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, வி ஆர் கோயிங் டு பி அ பேரண்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறான். உங்களுக்கா அந்த ஒரு இதுவில் வந்து நீங்கள் ஜிம்மினை ஹக் பண்ணிக்கிட்டீங்க. நான் வந்து உங்களை ஹக் பண்ணிவிட்டு ஐம் சாரி ஓயன் அப்படின்னு சொல்கிறான். நீங்கள் அழுதுகிட்டே வந்து ஒரு மாதிரி சொல்கிறீங்க. நீ நீ வந்து நீ என்னோட குழந்தைக்கு ஒரு நல்ல அப்பாவாக இருப்பியா ஜிமினா அப்படின்னு கேட்குறீங்க. ஜிமினுக்கும் வந்து அழுக வந்துடுச்சு. கண்டிப்பாக வயன் உனக்கு ஒரு நல்ல ஹஸ்பண்டாகவும் இருப்பேன் அப்படின்னு சொல்கிறான். அப்போ நீ என்னை எப்போ கல்யாணம் பண்ணிப்ப அப்படின்னு கேட்குறீங்க. சீக்கிரமாக பண்ணிக்கிற வயன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை வந்து அப்படியே வந்து வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. அங்கே வந்து உங்கள் ஃபேமிலி எல்லாருமே இருக்காங்க. ஜிமினோட அம்மா அப்பா, ஜங்குக், சோமியோட பாப்பா, உங்கள் வீட்டு பக்கம் எல்லாருமே இருக்காங்க. இப்போ பொறுமையாக நீங்கள் 4 பேருமே வீட்டுக்குள்ளே போகிறீங்க. எங்கே போனீங்க, இவ்வளோ நேரமாக நீங்கள் எங்கே இருந்தீங்க நீங்கள் 4 பேருமே அப்படின்னு கேட்குறாங்க. அது வந்து ஹாஸ்பிட்டல்லேருந்து வந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு யஷ்னா தான் சொல்கிறா. உங்கள் யஷ்னாவோட அத்தைக்கா என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நான் இல்லை அத்தை, வயனுக்கு தான் அப்படின்னு வயனை வந்து கையை காட்டுறா. வயனும் ஜிம்மினும் தான் கையை வந்து பிடிச்சி நின்றுட்டுருக்காங்க. என்னம்மா நடக்குது இங்கே அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இப்போது யஷ்னா தான் சொல்ல ஆரம்பிக்கிறா. ஸ்டார்டிங்லேருந்து ஜிம்மின் வந்து உங்களுக்காக தான் இந்த கல்யாணத்தை ஒத்துக்கிட்டாரு. அம்மா அப்பா நானும் உங்களுக்காக மட்டும் தான் இந்த கல்யாணத்தை ஒத்துக்கினேன். மற்றபடி எனக்கு ஜிம்மினுக்கு என் மேலேயும் எந்த ஃபீலிங்ஸும் இல்லை. இது ஒரு கான்ட்ராக்ட் பேஸ்டு மேரேஜ் தான். நாங்கள் 2 பேருமே ஒரு குட் ஃப்ரெண்ட்ஸாக தான் இருந்திருக்கோம். இன்ஃபேக்ட் நாங்கள் வந்து 2 பேரும் ஒரே ரூமில் கூட தூங்கினதில்லை. நான் வந்து கெஸ்ட் ரூமில் தூங்குவேன், அவர் வந்து அவரோட ரூமில் தூங்குவார். காலையில் உங்களை வந்து நம்ப வைக்கணும்னு சொல்லி தான் அவர் ரூம்லேருந்து ஏஞ்சி வர மாதிரி நான் ப்ரிட்டெண்ட் பண்ணுவேன். அப்புறம் வந்து வயனும் ஜிம்மினும் தான் லவ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு யஷ்னா சொல்வா. உங்கள் அம்மா அப்பாக்கா ஒரு ஷாக். அது எப்படி நீ அக்காவோட புருஷனை வந்து நீ லவ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஆண்டி இருங்க அதை நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மின் வந்து உங்களை லண்டனில் பார்த்தது சொல்லுவான். அப்போ உங்கள் மேலே ஃபால் ஆனது, அதுக்கப்புறம் இங்கே வந்து நீங்கள் தான் யஷ்னாவோட தங்கச்சின்னு தெரியாமல் உங்களை லவ் பண்ணது, அதை யஷ்னாவோட தங்கச்சி இன்னைக்கு தான் உங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே சொல்லுவான் ஜிம்மினோட அம்மாக்கா ஒரு மாதிரி ரொம்ப கஷ்டமாக
ஆயிட்டுருக்கோம். அப்போ நம்மளுக்காக தான் நம்ம பையன் வந்து ஒத்துக்கிட்டானா, நம்மளுக்கு எதுவும் ஆகக்கூடாதுன்னு. இது யஷ்னாவோட அம்மா, அப்பாவுக்குமே ரொம்ப கஷ்டமா இருக்கும். நம்ம ஒரு வார்த்தை அவகிட்ட கேட்டுருக்கணுங்க. நம்ம கேட்காம பையன் நல்லா இருக்கான், அவள் வாழ்க்கை நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு நம்மளே நெனச்சு, நம்மளே வந்து அவள கல்யாணம் பண்ணி வச்சுட்டோம். அவள ஒரு வார்த்தை கூட கேட்கல. உங்க 2 பேர் பேரண்ட்ஸும் ரொம்ப கில்ட்டியா ஃபீல் பண்றாங்க. அப்புறம் இன்னொரு விஷயம், இது வந்து கான்ட்ராக்ட் மேரேஜ் தான். நாங்க வந்து கல்யாணத்துக்கு முன்னாடி இந்த கான்ட்ராக்ட்ட போட்டுட்டோம். நாங்க எப்போ வேணா இந்த கான்ட்ராக்ட்ட எண்ட் பண்ணிக்கலாம். ஸோ நாங்க வந்து இந்த வீக்கே வந்து எண்ட் பண்ண போறோம். இந்த வீக்னா நாங்க நாளைக்கே வந்து இந்த கான்ட்ராக்ட்ட முடிச்சு நாங்க டிவோர்ஸ் வாங்கிக்க போறோம் அப்படின்னு சொல்றா. நீங்க பேரண்ட்ஸா பார்த்து எங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சீங்க. ஆனா எங்களுக்கு இந்த மேரேஜ்ல சுத்தமா இன்ட்ரெஸ்ட்டும் இல்ல. எங்களுக்கு இந்த மேரேஜ் சுத்தமா ஒர்க்கும் ஆகாது. ஸோ நீங்க வந்து கவலைப்படாதீங்க. வயனும் ஜிம்மினும் லவ் பண்ணுறாங்க. ஸோ நம்ம வந்து அவங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. உங்கள் அம்மாக்கா ஒரு மாதிரி இருக்குது. அது எப்படி அக்கா புருஷனை போய் தங்கச்சிக்கு கல்யாணம் பண்ணி வைக்க முடியும் அப்படின்னு. யஷ்னா வந்து உங்கள் பக்கத்தில் வந்து சொல்கிறா, இந்த மாதிரி அம்மா அக்கா புருஷன்னு சொல்லாதம்மா. நீங்கள் இந்த ரிங் மட்டும் தான் எங்களுக்குள்ளே இருக்குது. இது நாங்கள் கழட்டி போட்டால் நானும் ஜிம்முனும் வந்து ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஸ் மட்டும்தான். இதுக்கு முன்னாடியும் சரி இதுக்கப்புறமும் சரி இந்த ரிங் மட்டும் தான் எங்கள் நடுவில் வந்து எங்களை கனெக்ட் பண்ணுற மாதிரி இருக்குது. இப்போ இந்த ரிங்கை கூட நாங்கள் வேல்யூ கொடுக்கல அப்படின்னு சொல்கிறா. அவங்க அம்மாவுக்கு வந்து புரியுது. என்னை மன்னிச்சிடு யஷ்னா, நான் வந்து ரொம்ப தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் எந்த தப்பும் பண்ணல. நீங்கள் பண்ணி வச்சீங்க. பட் எங்களுக்கு அது செட் ஆகலை. எங்களுக்கு இந்த மேரேஜ் வந்து ஒர்க் அவுட் ஆகலை. ஸோ நீங்கள் எனக்கான பையனை நீங்கள் ஒன்றும் தேடலைன்னு தான் நினைக்கிறேன். சீக்கிரமாக எனக்கான ஒரு பையனை தேடுங்க அப்படின்னு யஷ்னா சொல்கிறா. எல்லாருமே சிரிக்கிறாங்க. இப்போது யஷ்னா வந்து அவங்க அத்தைக்கிட்ட போயிட்டு, ஜிம்மினோட அம்மாக்கிட்ட போயிட்டு, ஆன்ட்டி இப்போயாச்சும் ஜிம்மினுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு பொண்ணு கூட பிடிச்ச மாதிரி ஒரு மேரேஜ் பண்ணி வைங்க ஆன்ட்டி அப்படின்னு சொல்கிறா யஷ்னா. ஜிம்மினோட அம்மாவை ஜிம்மினா பார்க்குறாங்க. இப்போது ஜிம்மினும் அம்மா கிட்ட பொறுமையாக போய் உட்கார்றான். அம்மா என்னை மன்னிச்சிடுங்க அப்படின்னு சொல்கிறான். இல்லை ஜிம்மி, நான் தான் உன்கிட்ட மன்னிப்பு கேட்கணும். உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணுன்ற ஒரு அவசரத்தில் உன்னோட சந்தோஷத்தை நான் புரிஞ்சிக்கலாம நான் இப்படி பண்ணிட்டேன். என்னை மன்னிச்சிடு அப்படின்னு சொல்கிறாங்க. அம்மா இல்லைம்மா, நீங்கள் ஏன் மன்னிப்புலாம் கேட்குறீங்க அப்படின்னு ஜிமின் சொல்கிறான். இல்லை, நான் பண்ணுற தப்ப நானே சரி பண்ணுறேன். உனக்கு வயனை அவ்வளோ பிடிச்சிருக்கா ஜிமின் அப்படின்னு கேட்குறாங்க. ஜிமினும் வந்து தலையாட்டுறான் ஆமான்ற மாதிரி. சரி ஓகே, நான் அவங்க அப்பா அம்மா கிட்ட பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்போவே வந்து ஜிமினோட அம்மா வந்து இந்த மாதிரி சம்மந்தி என்னோட பையனுக்கு வந்து உங்கள் பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அவங்க அம்மாவுக்கு வந்து ஒரு மாதிரி இருக்குது. எப்பிட்றா அப்படின்னு சொல்லிட்டு, அம்மா ஒத்துக்கும்மா அப்படின்னு சொல்கிறாங்க. எல்லாருமே அவங்க அம்மாவுக்கு வந்து கம்பல் பண்ணுறாங்க. உங்க அம்மாவுக்கும் வந்து இப்போ என்ன பண்ணுறது, ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். அது இல்லாமல் வயனுக்கும் அதுதான் ஆசைன்னா அதை அவங்க பண்ணி தான் வைப்பாங்க. ஸோ ஃபஸ்ட்டு பொண்ணுக்கு தான் அவங்க வந்து ஏடாகூடமாக பண்ணிட்டாங்க. இப்போ 2வது பொண்ணுக்கும் வந்து அந்த மாதிரி பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு உங்கள் அம்மாவும் வந்து ஒத்துக்கிறாங்க. இப்போது வந்து எல்லாருமே வந்து அங்கே ஹாப்பியாயிட்டாங்க. உங்கள் அப்பாவுக்கும் இதில் சம்மந்தம் தான், எல்லாருக்குமே இதில் சம்மந்தம் தான். இப்போ வந்து அப்படியே நெக்ஸ்ட் டேவும் ஆகுது. யஷ்னாவும் ஜிமினும் போய் டிவோர்ஸ் பேப்பரில் வந்து சைன் பண்ணி அவங்க மியூச்சுவலாக டிவோர்ஸும் ஆயிடுச்சு. அவங்களுக்கு ஆல்ரெடி கான்ட்ராக்ட் பேஸில் தானே பண்ணியிருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து போயிட்டு டக்குன்னு கிடச்சிருச்சு டிவோர்ஸு. இப்போ வந்து உங்கள் மேரேஜ் பற்றி தான் எல்லாருமே வந்து யோசிச்சுட்ருக்காங்க. இப்படி பண்ணணும், அப்படி பண்ணணும். அது ஏன்னா ஜிம்மினுக்கு வந்து யஷ்னாவை கல்யாணம் பண்ணும்போது ரொம்பவே சிம்பிளாக யாருமே இல்லாமல் ஒரு சும்மா ஜிம்மின் ஃபேமிலி அப்புறம் உங்கள் ஃபேமிலி அவ்வளோதான் கூப்பிட்ருப்பாங்க. இப்போ உங்கள் ஃபேமிலி வந்து கிராண்டாக நடத்தணும் அப்படின்னு வந்து எல்லாருமே வந்து யோசிச்சுட்ருக்காங்க. ஸோ அப்படியே வந்து டைமும் ஸ்கிப் ஆகுது. ஒரு 1 வீக்லேயே வந்து உங்களுக்கு வந்து மேரேஜ் வச்சிட்ருப்பாங்க. இந்த 1 வீக்கில் வந்து நீங்கள் உங்கள் அம்மா வீட்டில் தான் இருந்திருப்பீங்க. யஷ்னாவும் உங்கள் வீட்டுக்கு தான் வந்திருப்பா. ஸோ உங்களை வந்து அப்படியே ரொம்பவே பார்த்து கேர் பண்ணிப்பா. உங்கள் அம்மாவுக்கு ஒரு மாதிரி டவுட்டாக இருக்கும். எதுக்குடா இவ இந்த மாதிரி நடந்துக்கிறா, இவளை எந்த வேலையுமே செய்ய விட மாட்டேங்கிறா, எல்லாமே இவளே சேர்ந்துட்ருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி டவுட்டாகவே அவங்க பார்த்துட்ருப்பாங்க. இப்போது ஃபைனலி அந்த மேரேஜ் டேவும் வந்துடுச்சு. இப்போது உங்கள் அப்பா வந்து உங்களை வந்து கூட்டிகிட்டு போயிட்டுருக்காங்க ஜிம்மின் கிட்ட. போய் ஜிம்மின் கையில் வந்து உங்கள் கையை வச்சு என் பொண்ணை பத்திரமா பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி நான் பத்திரமா பார்த்துப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மினும் வந்து உங்களை வந்து மேலே பக்கத்து
பக்கத்தில் நிற்க வச்சுக்கிறான். ஸோ ஃபாதர் கேட்குறாங்க, ஜிமினா கெனி வயனை திருமணம் செய்ய சம்மதம் ஃபாதர் அப்படின்னு ஜிமினு சொல்கிறான். இப்போ உங்ககிட்டயும் கேட்குறாங்க, வயனா கெனி ஜிமினா திருமணம் செய்ய சம்மதம் ஃபாதர் அப்படின்னு சொல்லி நீங்களும் சொல்கிறீங்க. இப்போ வந்து உங்களுக்கு வந்து ரிங் எக்ஸ்சேஞ்ச் பண்ண சொல்கிறாங்க. நீங்கள் ரிங் எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறீங்க. அந்த ஃபேஸ் கிட்ட வந்து அந்த நெட் மாதிரி ஒன்று இருக்கும்ல, அதை வந்து ஜிமின் அப்படியே பின்னாடி எடுத்து போட்டுட்டு உங்களை வந்து அப்படியே பொறுமையாக லிப்ஸில் வந்து கிஸ் பண்ணுறான். இப்போ அந்த கிஸ்ஸை பிரேக் பண்ணிவிட்டு இப்போ ஃபாதர் சொல்கிறாரு, இப்போ நீங்கள் 2 பேருமே ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாக ஆயிட்டீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. உங்களுக்கா ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, ஜிம்முனுக்கும் ரொம்ப சந்தோஷம், அங்கே யஷ்னாவுக்கும் ரொம்ப சந்தோஷம், உங்கள் ஃபேமிலியில் எல்லாருக்குமே ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இப்போ யஷ்னா பக்கத்தில் வி தான் வந்து நிற்கிறான். இப்போது வி வந்து யஷ்னாக்கிட்ட கேட்குறான், அப்புறம் யஷ்னா மேரேஜ் எப்போ பண்ணிப்பீங்க அப்படின்னு கேட்குறான். அதுவா, இப்போ கொஞ்சம் ஒர்க்கில் வந்து பிஸியாக இருக்கேன், ஸோ மேரேஜ் பற்றிலாம் இப்போ யோசிக்கிறது இல்லை. அச்சச்சோ அப்படிலாம் பண்ணாதீங்க, நீங்கள் மேரேஜ் பற்றி யோசிங்க, ஒரு ஆள் உங்களுக்கு ரெடியாக தான் இருக்காங்க அப்படின்னுட்டே சொல்கிறான். எனக்கு ரெடியாவா, எனக்கு புரியல. இல்லை, நீங்கள் வந்து மேரேஜ் எப்போன்னு பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்றீங்களோ அப்போ சொல்லுங்கள், அப்போது ஒரு பர்சன் வந்து உங்களுக்கு வந்து ரெடியாக இருக்காங்க, அவங்க நல்லா ஹேண்ட்ஸமாக இருப்பாங்க, உங்களை வந்து ரொம்ப நல்லாவே பார்த்துப்பாங்க அப்படின்னு அவன் பாட்டு உளறிக்கிட்டு இருக்கான். ஒரு நிமிஷம், நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னே எனக்கு புரியல. இல்லைங்க, நீங்கள் உங்களுக்கு மேரேஜ் ஐடியா இருந்துச்சுன்னா நீங்கள் ஃபஸ்ட்டு எனக்கு ஃபோன் பண்ணி சொல்லுங்கள். நான் வந்து நான் இல்லை, நான் ஒரு பர்சன் சொல்கிறேன், அவங்கள வந்து நீங்கள் கல்யாணம் பண்ணிக்கோங்க, அவங்க வந்து உங்களை வந்து ரொம்ப நல்லாவே பார்த்துப்பாங்க, அவங்க வந்து லண்டனில் தான் இருக்காங்க, இந்த மாதிரி கம்பெனி வச்சுருக்காங்க சொல்லிட்டு அவனை பற்றி தான் அவன் சொல்லிகிட்டு இருக்கான் யஷ்னா கிட்ட. டேக்கு வந்து யஷ்னா வந்து ஃபஸ்ட்லேருந்தே ரொம்ப பிடிச்சிருக்கும். எப்போ ஜிமின் வந்து யஷ்னாவோட ஃபோட்டோ வந்து டே கிட்ட காமிச்சானோ அப்போவே யஷ்னா வந்து ஃபஸ்ட் லைட்லேயே பார்த்து வீழ்ந்துட்டுருப்பான் டே. பட் ஜிமின் கிட்ட அதை சொல்லியிருக்க மாட்டான். ஏன்னா வந்து அது ஃப்ரெண்டோட ஒய்ஃப் ஆக போகிறா அப்படின்னு ஒரு இதில் வந்து அவன் சொல்லியிருக்க மாட்டான். இப்போ வந்து டே வந்து அப்படி சொல்லிட்டு அப்படி போயிட்டுருப்பான். இவன் என்னடா பைத்தியம் மாதிரி விளாட்றான்னு சொல்லிட்டு யஷ்னா வந்து எதுவுமே கண்டுக்காமல் அவள் வந்து உங்களுக்கு வந்து கிளாப் தட்டிகிட்ருப்பா, என் தங்கச்சிக்கு மேரேஜ் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி. இப்போ நீங்கள் வந்து அந்த பொக்கையை தூக்கி போடணும்ல, அதை தூக்கி போடுறீங்க, அது நேராக போய் வி கையில் தான் விழுது. வி அது வந்து நான் இந்த பொக்கையை வச்சு என்னடா பண்ணுறதுன்னு சொல்லிட்டு அவள் வி வந்து அந்த பொக்கையை வந்து இதே ஒரு நல்ல சான்ஸாக எடுத்து யஷ்னாக்கு ப்ரப்போஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு, யஷ்னா வில் யூ மேரி மீ அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொக்கையை வந்து நீல் டவுன் பண்ணி காட்டுறான் யஷ்னாக்கு. யஷ்னாக்கா என்ன மேரேஜா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி இது பண்ணுறாங்க. எல்லாருமே அக்செப்ட் பண்ணுன்னு கத்துறாங்க. யஷ்னாவும் வந்து அந்த டைமில் வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறா. இப்போ வி வந்து பொறுமையாக ஏஞ்சி யஷ்னா கிட்ட சொல்கிறான், இந்த மாதிரி ஜிமின் எப்போ உங்கள் ஃபோட்டோ காட்டினோன்னு அப்போவே நான் உங்களுக்கு ஃபாலோ ஆகிட்டேன், பட் உங்கள்கிட்ட நான் எப்படி சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல. ஆனால் நீங்கள் வந்து இங்கே வந்து பார்த்தா நீங்கள் வந்து ஜிமினுக்கு நல்லாவே சப்போர்ட் பண்ணீங்க, ஸோ உங்களை மாதிரி ஒரு பொண்ணை நான் வந்து மிஸ் பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறேன், என்னை நீங்கள் கல்யாணம் பண்ணிப்பீங்களா அப்படின்னு வந்து கேட்குறான் வி. யஷ்னாக்கா அவளுக்கு வந்து அவன் சொல்கிறதெல்லாம் பார்த்தா உனக்கு பிடிச்சிருக்குதான் அவளுக்கு. ப்ரப்போஸ்லாம் நல்லா தான் பண்ணுறீங்க, பட் உங்கள் கேரக்டர் எப்படின்னு எனக்கு தெரியாதே, அதுக்குள்ளே நான் எப்படி ஓகே சொல்வேன் அப்படின்னு நீங்கள் யஷ்னா சொல்கிறா. அக்கா ஓகே சொல்லு, அப்புறம் ரொம்ப நல்லவர் தான் அப்படின்னு நீங்கள் கத்துறீங்க. யஷ்னாக்கும் டேவை பிடிச்சிருக்கும். ஸோ அவங்க வந்து அப்படியே அவங்க அம்மா அப்பாவை பார்க்குறாங்க. ஓகே சொல்லு அப்படின்னு அவங்க அம்மா அப்பாவும் சிக்னல் கொடுக்குறாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு வீக்கு வந்து ஓகே சொல்லிடுறா. வி அதை கேட்டதுன்னா யஷ்னாவை அப்படியே ஹக் பண்ணி அவன் லிப்ஸ்லேயே வந்து கிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுறான். ஒரு 1 மினிட் போல் அந்த கிஸ் போயிருக்கும். அப்படியே கிஸ்ஸை பிரேக் பண்ணிட்டு என்ன பண்ணுறீங்க, எல்லோரும் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு யஷ்னா கேட்குறா. அது இதுக்கப்புறம் யார் இருந்தால் என்னென்னா இல்லை, நீ எனக்கு வந்து ஓகே சொல்லிட்டல அதுவே போதும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போவே நம்ம மேரேஜ் பண்ணிக்கலாமா, ரிங் இருக்கா, ரிங்கெல்லாம் இருக்குது, இப்போவே மேரேஜ் பண்ணிக்கோங்க அப்படின்னு நீங்கள் கத்துறீங்க. வயன் பொறுவயன் பறக்காத அப்படின்னு சொல்லிட்டு யஷ்னா சொல்கிறா. சரி ஓகே, அது வந்து கொஞ்ச நாள் போட்டோம், அப்புறமா மேரேஜ் பண்ணிக்கலாம் அப்படின்னு யஷ்னாவும் சொல்லிடுறா. சரி ஓகே, நம்ம அதில் டேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வி வந்து ஒரு மாதிரி வந்து பாக்ஸி ஸ்மைல் கொடுக்குறான். அதுலேயே யஷ்னா வந்து ஃப்ளாட் ஆகிட்டா. இப்போ அப்படியே டைமும் ஸ்கிப் ஆகுது. எல்லாருமே வீட்டுக்கும் வந்தாச்சு. இப்போ வந்து வெட்டிங் நைட்டுக்கு வந்து எல்லாமே ரெடி பண்ணணும்னு சொல்லிட்டு உங்கள் அம்மா சொல்கிறாங்க. யஷ்னா வந்து இல்லைம்மா அதெல்லாம் வேணாம், வயன் வந்து என் கூட தூங்கிக்கிட்டோம், நீங்கள் போய் ஜிமின் கூட தூங்கிக்குங்க அப்படின்னு சொல்கிறா. என்னடி
நடக்குது இங்க? ஃபர்ஸ்ட் நைட்ல வந்து வயன் அவன் கூட தானே இருக்கும். உன் கூட இருக்க சொல்ற. அப்படின்னு உங்க அம்மா சொல்றாங்க. அம்மா அ அது வந்தும்மா என்ன மறைக்கிறீங்க நீங்க? உண்மையா சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்க அம்மா கேட்குறாங்க. அப்போ வந்து உங்க அம்மா கிட்ட வந்து ஜிமின் தான் சொல்றான். அது வந்து ஆன்ட்டி வயன் ப்ரெக்னென்ட்டா இருக்கா. 3 வீக்ஸ் ஆகுது அப்படின்னு உங்க அம்மா அப்படியே ஷாக் ஆகி அந்த சோஃபாலயே உக்காந்துட்டாங்க. என்னடா நடக்குது இங்க? அப்போ நாங்கலாம் எதுக்குடா இருக்கோம்? நீங்களே எல்லாமே முடிச்சுட்டா அப்புறம் நாங்க என்னடா பண்றது? அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா இருக்காங்க. அம்மா அம்மா அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து ஒரு பேச கிட்ட போறீங்க. பட் உங்களுக்கு அப்படியே தலை சுத்துற மாரி இருக்கு. எப்படி இப்படி இப்படி இப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே சொல்றாங்க. ஜிமினும் அப்படியே புடிக்கிறான். கம்முனு இருடி நீ வேற ஏன்டி அடிக்கடிக்கு தலை சுத்தி கீழ விழுந்துருவ போல அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து உங்கள வந்து அப்படியே பத்திரமா உட்கார வைக்கிறான். உங்க அம்மா வந்து ஒரு மாரி பதட்டமாயிட்டாங்க. என்னாச்சு வேணு இப்போ ஓகே தானே நீ? அப்படின்னு சொல்லிட்டு ஆமா இப்போ நான் கொஞ்சம் பரவாயில்ல தான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் சொல்றீங்க. இப்படிதான் உங்க டேஸ்லாம் வந்து இப்படிதான் ரொம்ப கேரிங்கா போயிருக்கும். ஜிமின்லாம் அப்படி பார்த்துட்டு இருப்பான் அவங்கள. இப்போ வந்து உங்களுக்கு வந்து டெலிவரி டைம் தான். உங்களுக்கு வந்து அவ்வளோ பெயினா இருக்கு. ஜிமின் வந்து அவன் வந்து ஆஃபீஸ் போய் மீட்டிங் முடிச்சுட்டு வரதுக்கு லேட் ஆயிடுச்சு. நீங்க அதுக்குள்ளேயும் உங்கள ஹாஸ்பிட்டல் இட்டுட்டு போயிட்டாங்க. நீங்களும் அப்படி கத்துறீங்க டெலிவரி பெயின்ல. ஜிமினால அத கேட்கவே முடியல. இப்போ ஃபைனலி அந்த பேபியும் பார்ன் ஆகுது. ஒரு கேர்ள் பேபி தான். ஜிமின் மாரியே இருக்கு. ஜிமின்க்கு வந்து அந்த பேபி எடுத்துட்டு வந்து குடுக்குறாங்க. அப்படியே கிளீன் பண்ணிட்டு. பார்க்க அவ்ளோ அழகா இருக்கு. அவ்ளோ ஒயிட்டா இருக்கு. அப்படியே ஜிமின தான் உரிச்சு வச்ச மாரி இருக்கு. ஜிமின்கா ஒரு மாரி ரொம்பவே ஹாப்பியா இருக்கு. வயன் எப்படி இருக்கா? அப்படின்னு கேட்குறாங்க. வயன் சேஃப் தான். நல்லா தான் இருக்காங்க. மயக்கமா இருக்காங்க அப்படின்னு சொல்லி ஓகேன்னு சொல்லிட்டு இப்போ வந்து எல்லாருக்குமே அந்த பேபி காட்டுறாங்க. அவ்வளோ அழகா இருக்கா அவ. ஏஞ்சல் கொடுத்த இன்னொரு ஏஞ்சல் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக் வந்து ஜிமினை கிண்டல் பண்ணுறான். ஆமாடா நீ சொன்னாலும் என் புள்ள ஏஞ்சல் தான்டா அப்படின்னு சொல்லி இப்படி பண்ணுறாங்க. இப்போ அப்படியே இயர்ஸும் ஸ்கிப் ஆகுது. இப்போ யஷ்னாக்கும் டேக்கும் மேரேஜ் ஆக போகுது. எல்லாருமே வந்து அந்த ரிங் பாக்ஸ் தான் காணோம்னு சொல்லி தேடிட்டு இருக்காங்க. இப்போ அங்கேருந்து ஒரு பாப்பா ஓடி வருது. அந்த பாப்பாவுக்கு ஒரு 3 இயர்ஸ் மேலே இருக்கும். அந்த பாப்பா வந்து அப்படியே அவள் கையில் இருக்கிற ரிங் வந்து டேக்கிட்ட கொடுக்குறா. யஷ்னாவை வந்து ஐயோ என் மூச்சு பாப்பா எனக்கு வந்து ரிங் கொடுக்குதா அப்படின்னு சொல்லிட்டு யஷ்னா வந்து அந்த பாப்பாவுக்கு ஒரு கிஸ் பண்ணிட்டு விடுறா. அது வேறு யாரும் இல்லை, ஜிமினோட பாப்பா தான். இப்போது யஷ்னாக்கும் டேக்கும் மேரேஜ் முடியுது. எல்லாருமே வந்து ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. ஸோ இதோட இந்த பாட்டை நான் முடிக்கிறேன். கடைசி வரலும் பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். உங்களை யாருன்னா நான் ஹர்ட் பண்ணியிருந்தேன்னா இந்த ஸ்டோரி மூலமா ஐ எம் ரியலி சாரி. ஏன்னா இந்த ஸ்டோரிக்கு இது தேவையாக இருந்திருக்கும். அதனால தான் நான் இந்த மாதிரி பேசியிருப்பேன். சரி ஓகே மீன்ஸ் நம்ம வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். மறக்காமல் லைக் பண்ணுங்கள். அப்புறம் இந்த வீடியோஸ் வந்து இந்த ஸ்டோரி எப்படி இருந்ததுன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சா தான் உங்களுக்கு வந்து என்னோடய வீடியோஸ் கண்டினியூஸாக வர்றது தெரியும். ஸோ உங்கள் ஆர்மி ஃப்ரெண்ட்ஸ் யாருன்னா எஃப்எஃப் கேட்பாங்கன்னா அவங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் இந்த 3 ஷாட்டை ரெக்வெஸ்ட் பண்ண நீ எதிர்பார்த்த மாதிரி இது நான் கொடுத்தனா இல்லையான்னு தெரியல. உனக்கு பிடிச்சிருந்தா ஒரு கமெண்டில் சொல்லு. ஸோ அது வழியாகவே நான் தெரிஞ்சுக்கிறேன். அப்புறம் வந்து வேறு எதுவும் இல்லை. நெக்ஸ்ட் பார்ட்டில் வந்து சந்திக்கலாம். ஸோ பை ஆர்மிஸ். அப்புறம் தேங்க்யூ ஃபார் 1K. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸ்டார்ட் பண்ணும்போது நான் இதெல்லாம் யாரா பாப்பா அப்படின்னு தான் ஸ்டார்ட் பண்ணேன். அப்புறம் போக போக என்னோடய வாய்ஸில் பேச சொன்னீங்க. அப்புறம் நிறைய ஒன் ஷாட்ஸ் பேச சொன்னீங்க. ஸோ உங்களால் தான் இந்த வீடியோஸ் இந்த சேனல் போயிட்டுருக்கு. ஸோ உங்களுக்காக நான் என்ன வேணால் வீடியோஸ் போட ரெடியாக இருக்கேன். அப்புறம் சப்போர்ட் பண்ணுங்கள். வேறு எதுவும் இல்லை. பாய்